ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? ஆண்டவருக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? இல்லை சிஸ்டர், நான் சந்தோஷமாக இல்லை. எப்படி நான் சொல்ல முடியும்? நான் சும்மா எப்படி சொல்ல முடியும்? சும்மா எப்படி கை தூக்க முடியும்னு சொல்லலாம். ஆனால் நமக்குள்ளே கர்த்தர் இருக்கிறதுனால அவருடைய சந்தோஷம் யார் கைவிட்டாலும் இயேசு நம்மை கைவிடவே மாட்டார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளே அவர் ஆவியில் நிரம்பி இருக்கிறவங்க, அவர் வசனத்தில் ஊறி இருக்கிறவங்கள கர்த்தர் நிச்சயமாக சந்தோஷத்தினால நிரப்புவார். அதனால தான் நான் இந்த இடத்துல நிற்க வச்சுருக்காரு ஆண்டவர் என்னை. ஆமென், ஹல்லேலூயா. இப்போ எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரை நம்ம வரவேற்கலாம். எல்லாரும் எழுந்து நின்று தேவ பிரசன்னத்தில் ஆவியானவரை நம்ம வரவேற்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஷா பரா கலரா மலாக்கரா ரேதனரா லரா மங்களரா பஷேகர பரபர பரபா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கம் ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட், we need you Lord, we need you Holy Spirit. கம் ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் சொல்லலாம், ஆவியானவரே நீங்கள் வாங்க, ஆவியானவரே நீங்கள் தான் இப்போ இங்கே வரணும். ஆவியானவரே பேசுவது நான் அல்ல ஆண்டவரே, நீர் தான் பேச போகிறீர். ஹோலி ஸ்பிரிட் நீங்கள் தான். எல்லாரும் சொல்லலாம், ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசுங்க, என்னோடு என்ன பேசணுமோ அதை பேசுங்க. பேசுவது உங்கள் மகள் சிஸ்டர் அல்ல, உங்கள் மகன் அல்ல. ஆவியானவரே நீர் பேசும் என்னோட. நான் ஆண்டவரே நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறேன் ஆண்டவரே, எவ்வளோ வேதனையோடு வந்திருக்கிறேன். அப்படி இருக்கிறவர்கள் நீங்கள் வாயை திறந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆவியானவர் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறார், நீங்கள் சொல்கிறதை கேட்க வந்திருக்கிறார். அவளமா ஆவியானவரே நீங்கள் என்னோட பேசுங்கப்பா. நான் சோர்ந்து போய் வந்திருக்கிறப்பா, துக்கத்தோடு வந்திருக்கிறப்பா, தோல்வியில் வந்திருக்கிற ஆண்டவரே. குடும்பத்தை குறித்து கவலை, பிள்ளைகளை குறித்த கவலை, கணவனை குறித்த கவலை, மனைவி குறித்து கவலை. நிறைய பேருக்கு இன்னைக்கு நிறைய காயங்களோடு இங்கே வந்திருக்கிறீங்க. அந்த காயங்கள் ஆவியானவரே ஆற்றப் போகிறார். அவரே உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். தேங்க்யூ லார்ட். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் சொன்ன நம் தேவன் இப்போ வந்திருக்கிறார். அவர்கள் கரங்களை தட்டி வரவேற்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். யூ ஆர் ஹியர் லார்ட், யூ ஆர் ஹியர். தேங்க்யூ ராமா லாகா ராபா லா ராபா ஷேகோ ரேபா கரபா லா ராபா. சொல்லாம அவர் நாமத்தை சொல்லும் போது எந்த ஸ்தானத்திலும் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். அதனாலதான் உங்களை தனியா பிரித்தெடுத்து ஆண்டவர் இங்க கொண்டு வந்திருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இயேசு, இயேசுவே, இயேசு என்ற நாமத்துக்கு ஸ்தோத்திரப்பா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் உடையவரே மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. எல்லாரும் சொல்லாமா? இயேசு நாமம், இயேசு நாமம் வாயில அறிஞர்கள் இயேசு சொல்லுங்க. ஒவ்வொருத்தரும் வாயில இயேசு சொல்லுங்க. வாழ்க ஆவியானவரே, இயேசுவே நீ வாழ்க. மஞ்சள் வந்திருக்கிறார், காயங்களை ஆற்ற வந்திருக்கிறார், நோய்களை சுகமாக்க வந்திருக்கிறார். நாமமே அதிசயமே
நாமம் வாழ்க ஆண்டவரே, உங்க நாமம் வாழ்க. சொல்லுங்க இயேசுன்னு சொல்றேன். நீங்க எல்லாம் வாழ்கன்னு சொல்லாமா? ஒரு அரசியல் ஒரு மனுஷன் வந்தா எல்லாரும் எவ்வளோ கோஷமிடுறாங்க. நம்ம ராஜாதி ராஜா, அண்ட சராசரங்களையும் படைத்தவர், வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் இங்க வந்திருக்கிறாரு. அவருக்கு ஒரு வாழ்க சொல்லாமா? இயேசு இயேசு வாழ்க. நான் இயேசுன்னு சொல்லுவேன், நீங்க வாழ்கன்னு சொல்லணும். நான் வாழ்கன்னு சொல்லுவேன், நீங்க இயேசுன்னு சொல்லணும். சரிங்களா? இயேசு இயேசு, எல்லா நாமத்துக்கும் பெரிய நாமமுடைய இயேசுவே வாழ்க வாழ்க. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. உட்காரலாமா? இப்ப இயேசு ரொம்ப சந்தோஷப்படுறாருங்க. ஏன்னா எனக்கு அந்த இயேசுவின் நாமம். உட்காரலாமா எல்லாரும்? காட் பிளஸ் யூ. எல்லாம் ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டோடைய பிரசனத்தில் வயதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை. ஓகே, நம்மளாம் ஆண்டோடைய பிள்ளைங்கள். அந்த இயேசு நாம நான் ஏன் அந்த உடனே இயேசு நாம பாடினா, இயேசுவின் நாமத்தில் சச் எ வண்டர்ஃபுல் பவர். ஆமென். எங்கள் சபையில் இயேசுவின் நாமத்தை குறித்து நான் ஒரு முறை செய்தி கொடுக்கும்போது சும்மா நான் யாருக்கும் நாங்கள் ஜெபிக்கலை, ஜஸ்ட் இயேசுவின் நாமத்தை பற்றி மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தேன். கொடுக்கும்போது பின்னால் காடு கத்து, ஒரு பொம்பளை பயங்கர கத்து. பேச பேச நீங்கள் நம்ப மாட்டீங்க, நம்புவீங்க. பேசி பாதியில் அப்படியே பேச பேச கத்துது. உடனே இயேசு என்ற நாமத்தின் பாட்டு பாடுற உடனே கத்துது. ஒரு ஹிந்து கன்வெர்ட் ஆனது புதுசாக நம்ம சபைக்கு வந்து எல்லாம் கத்தி. அப்புறம் நான் கமெண்ட் பண்ண பிறகு அப்படியே கீழே விழுந்துச்சு. அப்படியே விழுந்து எல்லாம் ஜனங்கள்லாம் பயந்து இந்த பக்கம் வந்துட்டாங்க. அப்படியே கத்தி 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 ஒவ்வொரு முறையும் கத்துது. ஒவ்வொரு முறையும் ஒரு 7 times 8 times கத்தி இருக்கும். சர்வீஸ்லாம் முடிச்சோன்னே என்கிட்ட வந்துச்சு. என்கிட்ட சிஸ்டர் எனக்கு பயமாக இருக்குது சிஸ்டர், அவங்க வராங்க, எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னாங்க. நமக்கு பயம் இல்லை. ஏன்? நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமேன். உலகத்தில் இருக்கிறவனிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமேன். நான் இயேசுவை பற்றி அவ்வளோ சொல்லிக்கிறேன். நமக்கு என்ன பயம்? நம்மளோட இயேசு இருக்கிறார். ஆமேன். எல்லாரும் சொல்லுங்க, என்னோட இயேசு இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? நான் ஏன் கவலை பண்ணோம்? எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். ஆமேன். ஸோ அதை சொல்லிட்டு அது வந்துச்சு பாருங்க. ஏம்மா நீ அவ்வளோ கத்துனன்னு சொன்னேன். கத்தும் போதெல்லாம் என் வாயிலேருந்து கருப்பாக ஒரு போயிட்டே இருந்தது, ஆவி போயிட்டே இருந்தது. என்னன்னா அவங்க வீட்டில் அவங்க தங்கச்சி வந்து சூசைட் பண்ணியிருக்கிறா. அப்புறம் அவங்க வீட்டில் இது மாதிரி அவங்க பிரச்சனை, இந்து தெய்வத்தை விக்கிரகங்களை வணங்குது. ஸோ அதனால் கத்த கத்த இயேசு 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 இயேசுன்னு சொல்லும் போது அந்த ஆவிக்கு தெரியல. இதை நான் சொல்கிறோன்னு ஜஸ்ட் இந்த பாட்டு தான் பாடணுன்னு எனக்கு மைண்டில் வந்துச்சு. ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தை சொல்கிறார். நாங்கள் சொல்லிட்டோம், நாங்கள் 2 பேரும், நானும் என் ஹஸ்பண்டும், ஆண்டவரே நாங்கள் போய் நிற்போம், நீங்கள் தான் எங்களோட பேசணும். நான் எடுத்துனது அப்படிவேன். ஆண்டவர் ஆவியானவர் என்ன பேசுகிறாரோ அதான் பேச போகிறேன். ஆமென். ஸோ அது சொல்லிச்சு, அம்மா நீங்கள் சொல்லும் போது எனக்கு சொல்ல 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 அந்த பாட்டை பாட 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 எனக்குள்ளே வந்து ஆவி போச்சு. இப்போ எப்படி இருக்குது? இப்போ ஃப்ரீயாக இருக்குது. இப்போ கர்த்தர் கிருபையில் 15 வருஷமாக நம்ம சபைக்கு வராங்க. எங்கள் ஊரில் இருந்து அவங்க வர்றது ஒரு நிச்சயம் 2 hours இருக்கும். அவங்க ஒரு பஸ் ஏறி இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி அங்கேருந்து ஒரு டவுன் பஸ்ஸு, இல்லைன்னா நடந்து போகணும், இல்லைன்னா ஆட்டோவில் போகணும். அவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க. பக்கத்துலலாம் நிறைய சர்ச் இருக்குது. 2 மணி நேரம் வரையுமா ட்ராவல் பண்ணி எதுக்கு இவ்வளோ தூரம் வர? எல்லாரும் சொல்கிறாங்களாம். அந்த லேடி சொல்லிச்சான், எனக்கு விடுதலை கொடுத்த அந்த சபைக்கு தான் நான் போவேன். அந்த சபைக்கு இப்போ குடும்பமாக வராங்க. ஆமேன். ஸோ இயேசுவின் நாமத்துக்கு பாருங்கள் பயங்கர வல்லமை. ஆமேன். எங்கள் வீட்டில் ஒரு சர்வெண்ட் இருந்தா. அவளுக்கு திடீர்னு புதுசாக வந்த பிள்ளை, திடீர்னு அவளுக்கு பிசாசு. நம்ம வீடுங்க ஊழிக்காரங்க வீடுங்களில் எல்லோரும் வருவாங்க, அந்த பிசாசெல்லாம் ஓட்டி அதுக்கு நமக்கு கீழே அப்புறம் அடி பண்ணிடும்படி கத்த செய்துவார். ஆமேன் ஆமேன். ஸோ அது வந்துச்சு பாருங்கள். அதுக்கு வந்து திடீர்னு பிசாசு ஆயிடுச்சு. உடனே நானும் பாஸ்டரும் வந்து, நானும் என் ஹஸ்பண்டும் பாட்டு பாடி பாடி வர்ஷிப் பண்ணுறோம். ஊன்னு அந்த தெருவே கேட்குற மாதிரி கத்துது எங்கள் வீட்டில். புதுசாக ஒருத்தர் ஒரு சர்வெண்ட் ஹெல்ப்புக்கு வேணும் மெய்டுன்னு சொன்ன கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இயேசுன்னு சொல்லுனா பாருங்கள் சொல்லவே மாட்டேங்குது. பிசாசுக்கு இயேசுன்னு வாயில் சொல்ல விட மாட்டான். நான் தான் இன்றைக்கி இயேசு சொல்லுங்கள் இயேசு சொல்லுங்கள் இயேசு சொல்லுங்கன்னு சொன்னேன். ஏன்னா அந்த பொண்ணு சொல்லவே மாட்டேங்குது. சின்ன பொண்ணு தான், எல்லாத்துக்கும் அவ்வளோ கீழ்ப்படுகிற பொண்ணு. இயேசுன்னு சொன்னால் சொல்ல மாட்டேங்குது. நாங்கள் பார்த்தோம், பாடுன்னு இயேசுவின் நாமத்தை சொல்லி நாங்கள் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டோம். ஜீசஸ் பாருங்க. இன்னும் கத்துது. ஆக்சுவலி நாங்கள் ரூம்குள்ளேருந்து பாடுறோம், அது வெளியே இருந்துட்டு கத்துது.
அப்புறம் கத்தி கத்தி தொண்டெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. நான் சொன்னேன், டாலி தண்ணி கொடுங்கப்பா, அவள் தொண்டெல்லாம் ட்ரை ஆயிடுச்சுன்னு. போய் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் பாஸ்ட் என்ன பண்ணாங்க, எங்கள் ஹஸ்பண்டு தண்ணியில் இயேசுவின் ரத்தம்னு சொல்லி அவன் முன்னாலேயே சொல்லி கொடுத்தாங்க. பாருங்க, வாங்கவே மாட்டேங்கிறா. நான் குடிக்க மாட்டேன்னு. ஏன்னா அந்த பிசாசுக்கு தெரியுது. சரி, மறுபடியும் போய் தண்ணி கொடுத்து உள்ளே போய் இயேசுன்னு சொல்லிட்டு பிளட் ஆஃப் ஜீசஸ் அப்படி சொல்லிட்டு கொடுத்தா அப்பமும் குடிக்க மாட்டேங்கிறா. கீழே அப்படியே ஊத்துறா. நாங்கள் தெரிஞ்சு போச்சு, சரி உன் முன்னாலேயே கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஜீசஸ்ன்னு மனசுக்குள்ளே. ஆண்டவருக்கு நம்ம மனசில் பண்ணுறது கூட தெரியும்ல, மனுஷர் தான் நம்ம பேசுறதை கேட்கணும். ஆண்டவர் நம்ம உள்ள இருக்கிறத அறிவார். ஆமேன். உள்ள தெரியுங்களா அறிவார். இப்போ நீங்கள் நினைக்கிறது அறிவாரா? இப்போ உங்கள் கண்ணீர் அறிவாரா? இப்போ நீங்கள் எந்த வழியாக எந்த பாதை வழியாக வந்திருக்குன்னு அறிவாரா? எல்லாம் அறிவார். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஜீசஸ்ன்னு வெறும் எம்டி கிளாஸில் சொல்லிவிட்டு வந்து அவன் முன்னாலேயே தண்ணி ஊற்றினேங்க. அப்போ கூட குடிக்கல. அப்புறம் ஜோம் பண்ணி அந்த வெரைட்டி முடிச்சாச்சு. எல்லாத்துக்கு காரணம் இயேசு நாமம். ஆமென். உங்கள் வீட்டில் எந்த சத்துரு எந்த பிசாசு உங்கள் மனதை கெடுத்தாலும், பிசாசே ஜீசஸ் என்ற இயேசுவின் நாமத்தினாலே உன்னை நான் கட்டிக்கிறேன்னா அவன் இருக்கிறன்னு தெரியாமல் ஓடி போவான். ஆமென், ஆமென். அந்த இயேசுக்கு அவ்வளோ வல்லமை. பக்கத்தில் சொல்லலாமா? இயேசு நாமத்துக்கு அவ்வளோ வல்லமை. உங்கள் வாழ்க்கையில் துக்கமா கண்ணீரா, இயேசுன்னு சொல்லுங்களேன், பிசாசு உங்களை விட்டு ஓடி போவான். உங்கள் பிரச்சனைகள் நீங்கும். கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். எத்தனை வருஷம் தீராத வியாதி இருக்குதா, ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போகிறார். ஆமென். கொஞ்ச நேரம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாமா? ஃபுல்லாகவே சந்தோஷம். ஏன்னா ஆண்டவர் இங்கே இருக்கிறார், உங்களை சந்தோஷப்படுத்த வந்திருக்கிறார். எனக்கு சந்தோஷம் இல்லைக்கா, என்னால் முடியலன்னு சொல்கிறீங்களா? அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் நினைவெல்லாம் அவர் அறிகிறார். அவர் உங்களை காண்கிற தேவன், உங்கள் கண்ணீரை காண்கிற தேவன். ஆமென். சொல்லாமா? ஆமாண்டவரே, என் கண்ணீரை நீர் காண்கிற தேவன். எந்த மனுஷராலும் முடியாத சந்தோஷத்தை நீர்தான் கொடுக்க முடியும் ஆண்டவரே. 24 மணி நேரமும் எங்க மேலேயே நோக்கமா இருக்கிறீங்களே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சொல்லாமா? ஸ்தோத்திரப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களை பார்த்து கொண்டிருக்கிற ஸ்தோத்திரம். எங்களை காண்கிற தேவனே ஸ்தோத்திரம். எங்களுக்கு நன்மை செய்கிறவராய் 24 மணி நேரம் சுற்றி தெரிகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்க மேலேயே நினைவா இருக்கிறீங்களே. ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற சிஸ்டர்ஸ் நிறைய பேர் காயத்தோட வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, வேதனையோட வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. வெளியே சிரிக்கலாம் ஆண்டவரே, உள்ளத்துல காயத்தோட வந்திருக்கிறாங்க ஆண்டவரே. நீங்க சொல்றீங்க, மகளே நீ அழாத, நான் உன் மேல நோக்கமா இருக்கிறேன், நான் இருக்கிற உன் கூட. தேங்க்யூ லார்ட். ரபாலா ரபாலா ரபா ஷேக்கரபா மரகாலா ரபா ஷேக்கரபா. அது உங்களுக்கு தான் சொல்றாங்க சிஸ்டர், இல்ல இங்க இருக்கிற உங்களுக்கு அநேகருக்கு கர்த்தர் சொல்றார். நீங்க வெளியே நல்லா சிரிச்சிட்டு இருக்கீங்க, வெளியே நல்லா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், மகளே நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் மேலேயே நோக்கமா இருக்கிறேன். எனக்காக யார் பேசுவாங்க நீ நினைக்கிறியா? அன்றைக்கு மரியாள் அப்படிதான், மகதலேனா மரியாள்லாம் இந்த கல்லை யார் புரட்டி போடுவாங்கன்னு இயேசுவின் சரீரத்துக்கு பரிமள தைலம் ஊற்ற வந்தாங்க. இதை யார் புரட்டி போடுவான்னு சொல்லும் போது அது தேவ தூதனால் அந்த கல்லு புரட்டி போடப்பட்டிருந்தது. ஆமென். இன்னைக்கு யார் நமக்கு உதவி செய்வாங்க, யார் நம்மை அறிவாங்க, யார் நம்மை புரிவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இயேசு சொல்றாரு, நான் உன்னை நினைவெல்லாம் அறிவேன், நான் உன்னை நினைவெல்லாம். ஒரு கரங்களை தட்டுவோமா? மரகால ரபா ரபால ரபா. உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாய் உள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காண்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின்மை சுமக்கின்றவர். நினைவெல்லாம் அவர் அறிவார், மீது நோக்கமாயுள்ளார். நினைவெல்லாம் அவர் அறிவார். காட்டுகிறவரே, கண்ணீரை காட்டுகிறவரே.
கர்த்தரும் கண்ணீரை பார்த்து கொண்டிருக்கிறார். பார்க்கிற கண்ணீரை பார்க்கிறார். அவர் உங்களை காண்கிறார். உங்களை காக்கிறவர், உங்களை தோளின் மேல் சுமக்கிறவர். எங்கள் அப்பா குழந்தையிலேருந்து எங்களை தோள் மேலே தான் சுமந்து வந்தார். எங்களை எங்கேயாவது போனால் எங்களை தூக்கி தோள் மேலே சுமந்துக்குவார். என் தங்கச்சி பாடுவா, எங்கள் அப்பா கிட்ட வந்து தோளின் மேலே சுமப்பத பார்த்தா அப்பா கூப்பிடவே. எங்கள் தங்கச்சி அப்படி பாடுவா. இப்போ கூட ரீசெண்டாக இப்போ எங்கள் அப்பா போகிறது ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு முன்னால் ஒரு நாள் வந்து அந்த பாட்டு பாடினா எங்கள் அப்பா அப்படியே தலையாட்டுவார். ஏன்னா குழந்தையிலேருந்து நாங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்கள் அப்பா ஒர்க் பண்ணுற இடம் ஒரு வில்லேஜை தாண்டி நாங்கள் ஸ்கூலுக்கு வரணும். அப்போ வரும்போது அந்த காலத்தெல்லாம் பஸ் இல்லையா, தோள் மேலே சுமந்து தோள் மேலே வச்சுக்குவாங்களா, உட்கார வச்சுக்குவாங்களா. ஆனால் அந்த அப்பா இன்னைக்கு இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை தோளின் மேலே சுமக்கிறேன். உனக்காக நான் தோளின் மேலே சுமக்கிறவர் நான் இருக்கிறேன். தேங்க்யூ. இப்போ எனக்கு சொன்ன அதே தேவன் உங்கள் காயங்களை ஆற்றிக் கொண்டிருக்கிறார். சிஸ்டர், நீங்கள் கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருக்கீங்க. இல்லை, கர்த்தர் உங்கள் கண்ணீரை காண்கிறார். உங்கள் கண்ணீர், உங்கள் மகிழ்ச்சி கர்த்தர் உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாறப்போகிறார். சிஸ்டர், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவமா, உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென். காண்கின்றவர், காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், காண்கின்றவர், உருவாக்கின்றவர். இங்கே வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அநேகர் காயங்களை எனக்கு தெரியும், நீங்கள் ஆட்சி இருக்கிறீங்க அப்பா. தேங்க்யூ லார்ட். தொடர்ந்து நீ எங்களோட பேச போகிறீங்க. நீ பேசும் கர்த்தாவே சொல்லும் அடியேன்னு கேட்கிறேன். தேங்க்யூ லார்ட், உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். அந்த ஆண்டவருக்கு கரங்களை தட்டலாமா? தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. எவ்வளோ பேர் இப்போ எனக்கு ஆண்டவர் எங்களோட பேசியிருக்கார் சிஸ்டர். எனக்கு நல்ல ஒரு ரிலீஃப் இருக்குது, எனக்கு சந்தோஷமாக இருக்குன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? உண்மையாக சொல்லுங்கள். ஆமேன். நல்லா கரங்களை தூக்குங்களா. ஆண்டவர் அதை பார்க்குறார். ஆண்டவர் பார்த்துருக்கிறார். பார்த்துருக்கிறார். உங்களை பாற்றி தேற்றி இருக்கிறார். முடியறதுக்குள்ளாக நீங்கள் வந்த வண்ணம் போக போகிறது இல்லை. ஆமேன். சரி, நான் வந்து டீச்சராக இருந்தனால எனக்கு யூஸ்வலாக எனக்கு கேள்வி கேட்க பிடிக்கும். எங்கள் அப்பா அம்மாவும் டீச்சிங் ப்ரொஃபஷனல் இருந்தனால. இப்போ நான் எதை பற்றி பேச போகிறேன் சொல்லுங்கள். உங்களுக்குள்ள ஒரு பெரியவர், அவர் உங்களுக்கு சொல்லுவார் என்ன நான் பேச போகிறேன். நீங்கள் எல்லாம் பெண்கள் வந்திருக்கிறீங்க, நான் எதை பற்றி பேச போகிறேன் சொல்லுங்கள். சத்தமாக சொல்லுங்களேன். நான் ஒரு ஸ்வீட் தருவேன் அவங்களுக்காக. பெண்களை பற்றி பேசுறீங்க, அப்பா செம்ம பாயிண்ட்டு. அப்புறம் யார் பெண்கள்னா அது யாருமா? பெண்கள்னா யாரு? பெண்கள்னா யார்? நம்ம ஃப்ரீயாக நம்மளாம் நான் யாரோ நான் மேடையில் இருக்கிறேன், ஐயோ அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, எல்லாரும் அதெல்லாம் கிடையாது. நம்ம ஒரே குடும்பம். ஆமென். சொல்லுங்கள், பெண்கள்னா யாரை பற்றி? வேதத்தில் இருக்கிற பெண்களா? சரி, வேதத்தில் தான் இருக்கிறாங்க. ஆமென், இருக்கிறாங்க அவங்க. ஓகே, ஒரு க்ளூ கொடுக்குறேன். நீங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பக்கத்தில் பா சொல்லுங்கள். நீங்கள் கை கொடுத்து சொல்லுங்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பெண்களாகிய நாம், ஸ்திரீகளாகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். அதனால தான் ஆண்டவர் இங்கே கொண்டு வந்திருக்கிறார். அதை சொல்ல தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆமென். அப்போ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் அது யாரு? மரியாள். வெரி குட், சரியான பதில். இன்னும் ஒரு இடத்துல சொல்லுங்க. மரியாள் எல்லாரும் சொல்லிட்டீங்க, அது எல்லாரும் சொல்லிடுவாங்க. இல்லை, ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள் சாராளா? இல்லை, சொன்னா நான் இப்போ ஒரு சாக்லேட் உங்களுக்கு. யாருக்கு வேணும் சாக்லேட்? கொஞ்சம் எழுந்தீங்கன்னா ஒருத்தர் சொல்கிறீங்களா? எனக்கு சரியாக கேட்க மாட்டேங்க. ஏவாள் இல்லை. சரி, பாவம், நீங்கள் இவ்வளோ ஸ்டெயின் பண்ணுறீங்க. நான் ஒரு
யாகேல். ஹalleluya. கரங்களை தட்டுங்க. வாங்க சிஸ்டர், வாங்க சிஸ்டர், சீக்கிரம் வாங்க. உங்கள் வாழ்க்கை இனிமையாக மாறப்போகிறது. நீங்கள் ஒரு யாகேல். ஆமென். வாங்க சிஸ்டர். கரெக்டாக நான் அவங்க எப்படி யார் சொல்கிறாங்க பார்க்கலான்னு பார்த்தேன். யாகேல் அந்த வசனத்தை எடுத்து பார்க்குறீங்களா? நியாயம் அது எங்கே இருக்குது தெரியுமா? யாகேல், யாகேல் எங்கே இருக்கிறாங்க சொல்லுங்கள். அதை சொல்லுங்கள். இன்னொரு சாக்லேட் தந்துடுறேன். யாகேல் எங்கே இருக்காங்க? எதில் இருக்குது யாகேல்? நியாயாதிபதிகள். சிஸ்டர் சொல்லிட்டாங்க. வெரி குட். 4ஆம் அதிகாரம். குட் குட். காட் பிளஸ் யூ. இதை கொடுத்துருப்பா. இப்போ இதை கொடுத்துருப்பா. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. சரியான பதில். 4 அதிகாரம். சரி, இன்னும் ஒன்று சொல்லிடுறேன். என்ன சிஸ்டர் ஒரேடியாக எங்களை கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்களே அப்படின்னு. நான் எப்படின்னா நான் வந்தே இருக்க மாட்டேனே அப்படி சொல்லாதீங்க. சரி, 4 எங்கே இருக்குது அதை மட்டும் யாராவது சொல்ல முடியுமா? 4ஆம் அதிகாரம் கரெக்டு. அது எதில் இருக்குது? டக்குன்னு வேணால் எடுத்து படிங்க. படித்து டக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இன்னொரு சாக்லேட். 4ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள். ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வாதம். ஃபஸ்ட் எழுந்து நின்று டக்குன்னு படித்து சத்தமாக படிங்க. அங்கே யாரோ சொல்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க. அவங்க ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்கல்ல. ஓகே வாங்க. சாரி சிஸ்டர், உங்களுக்கு ஒரு சாக்லேட் வந்துருச்சு. அவங்க பின்னால் சொல்லிட்டாங்க. ஐயோ முன்னால் இருக்கிறவங்களே வாங்குறாங்களேன்னு அவங்க நினச்சிருப்பாங்க. ஆண்டவர் பின்னால் வாங்க சிஸ்டர். காட் பிளஸ் யூ. ஷம்பரபலரலக்கரபா ஷேகரபா. ஸோ இந்த யாகேல் என்ன பண்ணா தெரியுமா உங்களுக்கு? சிசராவை அழித்தா. அந்த சிசரா யாரு? அந்த யாகேலை பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன். இந்த யாகேல் ஆக்சுவலி நான் இதை உங்களை படிக்க வைக்கலான்னு இருந்தேன், ஆனால் டைம் இல்லை. இந்த யாகேலை பற்றி நம்ம கட்டாயம் இதை அறிஞ்சிருக்கணும். இந்த யாகேல்னால் என்னென்னா, ஃபஸ்ட்டு அந்த 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குற எல்லா நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் எடுத்துங்க. அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். எனக்கு அதில் தான் இருந்தது. இது யாகேல் வந்துங்க. நான் ஏன் பேசுகிறேன்னா, பெண்களாகிய நாம் யாகேலை போல் இருக்கணும். இதை பகுதியில் வருது தெபோராள். 20 வருஷமாக அதை நான் பார்க்குறேன். 20 வருஷமாக கானானுடைய ராஜா யாபின் இஸ்ரவேல் ஜனங்களை பயங்கரமாக கொடுமைப்பட்டுருக்கார். அந்த நாளில் தெபோராள் என்ற ஒரு பெண்மணி எழுந்தாள். ஆமேன். ஸோ உங்களுக்கு பெண்களாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் உற்சாகத்துக்காக உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளை கொண்டு தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகின்றார். சத்துருக்களை நம்மை கொண்டு தான் அழிக்கப் போகிறார். ஆமேன் ஆமேன். நியாயாதிபதி நம்ம பார்க்குறோம், பெண்கள் மூலம் தான் எழுப்புதல் இனி வரப்போகிறது. ஆமேன் ஹல்லேலூயா. தெபோராள் சொன்னான், தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. தெபோரா எழுந்தா. அவளுக்கு எதிரியாக இருந்த எல்லா சத்துருக்களும் சிதறடிக்கப்பட்டாங்க, அழிந்து போனார்கள். ஆமேன். எஸ்தர் சொன்னா, நான் பின்னால் சொல்ல போகிறேன். ஸோ பெண்களால் தான் சத்துருக்களை அழிய வச்சார். அந்த தெபோரால் இந்த பெண்ணினால் பாராக் என்ற ஒரு மனிதனை கர்த்தர் எழுப்பி சத்துருவை அழிக்க வைத்தார். கயிறங்களை தட்டுக்கலாமே அந்த தெபோவை. எல்லா பெண்ணும் எஸ்தர் என்பவள் மூலம் யூத ஜனங்களே கர்த்தர் அழிவுக்கு, யார் அது? யூத ஜனங்களே அழிவுக்கு தப்புவித்தவர் யார்? அவர் யார்? எஸ்தர். ஆமென். உங்களே நீங்கள் கரங்களை தட்டிங்க. இப்போ சாக்லேட் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஏதேன் தோட்டத்தில் ஸ்திரீயின் நிமித்தம்தான் சத்துரு வந்தான். ஆனால் அதே ஸ்திரீயின் வித்துனால சத்துருவை ஆண்டவன் நசுக்கினார். ஆமென். ஒரு புருஷனால் அல்ல, ஸ்திரீ நிமித்தம் சத்துருவை நசுக்கினார். மரியாளை பாருங்க. அந்த மரியாள் மூலம் இயேசு ரட்சகர் உலகத்துக்கு வந்தார். ஆமேன். ஸோ ஸ்திரீகளாகிய நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமேன். அதுதான் ராகேல் மரியாளுக்கு ஆண்டவர் யாகேல் மரியாளுக்கு அவள் ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஸோ நம்ம கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமேன். நாளாக சொல்லுங்கள், சொல்லுங்கள், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். நான் எழும்ப போகிறேன். நோட்டீஸை பார்த்து ஆன்ட்டி போட்ட நோட்டீஸு, அதில் எழுப்புதல் முகாமிச்சு பெண்கள் நம்ம எழும்ப வேண்டும். அதை பார்க்கலாம். 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்களேன். 4ஆம் அதிகாரம் யாரா மைக் வச்சு படிங்க சிஸ்டர். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. 4:3 சிஸ்டர். நியாயாதிபதிகள். அவனுக்கு 900 இருப்பு ரதங்கள் இருந்தது. அவன் இஸ்ரவேல் புத்திரரை 20 வருஷம் கொடுமையாய் ஒடுக்கினான். எஸ். ஸோ இஸ்ரவேல் புத்திரரை
அந்த பெண் என்ன பண்ணியிருக்கா, அதில் எனக்கு பின்னால் நான் படிக்க டைம் இல்லை, 20 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்லை, 20 வருஷம் அந்த நாட்டு கானானுடைய ராஜா, ஒரு பெரிய சேனாபதி, அவன் வந்து ஒரு ஆர்மி ஜென்ரல் ஆஃபீஸர். அவர் என்ன பண்ணாராம், இஸ்ரவேல் மக்களை 20 வருஷம் ஒடுக்குனாங்களாங்க. 20 வருஷம் ஒடுக்குனதுன்னா சும்மா நஞ்சம் இல்லை. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ரோடையே பிளாக் பண்ணிட்டாங்களாம். அந்த ராஜா, தயவுசெய்து யாரும் பேசாதீங்க, தேவ பிரசன்னத்தில் இருக்கிறோம், ஆண்டவர் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார், இடையில எழுந்து யாரும் போகாதீங்க, தயவுசெய்து பேசாதீங்க, கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கலாமா தங்கச்சி, சாரி, ஏன்னா தேவ பிரசன்னம், ஆவியானவர் இங்கே இருக்கிறார், சரிங்களா? அவருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோம். ஒரு பிரின்சிபல், நம்ம ஹெச்எம் வராரு, ஒரு வீட்டுக்கு யாராவது வராங்க, இல்லை ஸ்கூலில் ஒரு ஹெச்எம் வந்தால் சத்தம் போட்டுக்கிட்டு ஆகும்னு கத்துவாங்க. ஹெச்எம் இப்படி வருவார், எல்லாம் பின் ட்ராப் சைலண்ட். ஸோ இங்கே தேவ பிரசன்னம் இருக்குது, ஆவியானவர் இருக்கிறார். ஏன் சரிங்களா? கொஞ்சம் நம்ம அமைதியாக கேட்கலாம். ஸோ அந்த சிசரா என்பவன் என்ன பண்ணால், அவன் பெரிய ஆஃபீஸரு, 900 ரதங்கள். எவ்வளோ ரதங்கள்? 900 ரதங்கள். 900 ரதம்னா அது சும்மா இருப்பு ரதம்னா சும்மா சாதா இது இல்லை, அது ஒவ்வொன்றும் ஒரு பெரிய பெரிய, அந்த காலத்தில் அணுகுண்டு மாதிரி 900 ரதங்கள் வச்சிட்ருக்கொரு அவ்வளோ பெரிய ஆள், ஒரு பெரிய ஆஃபீஸர், ஒரு கமாண்டிங் ஆஃபீஸர். ஆர்மிலெல்லாம் சும்மா ஒரு சுபேதார், ஒரு ஸ்டார் இருந்தாவே அவங்களாம் கிங் மாதிரி. இவர் வந்து ஜென்ரல் ஆஃபீஸர், சரிங்களா? என்னம்மா ஏதாவது வேணுமாம்மா, டவுட்டா? சரி. ஸோ அந்த அவரையே ஒரு பெண் அழிச்சா. அவர் என்னன்னா, அவர் என்ன பண்ணார்னா, ரோடையே பிளாக் பண்ணிட்டாங்களாம். ரோட்லேருந்து ஒரு ஹைவே நம்ம போகவே முடியாது, ரோட்லேருந்து எதுவும் வர முடியாது. இந்த கொள்ளை கூட்டக்காரங்க இருக்கிறாங்களே, அவங்களாம் ஒரு காட்டில் இருந்தால் நம்ம அந்த வழி போகிறோன்னு வச்சுங்களேன், போகவே முடியாது. ஐயோ கொள்ளை கூட்டம் இருக்குது, கொள்ளை கூட்டம்னு பயந்து மறைந்து அப்படியே ஓடுறது. அதை மாதிரி ஜனங்க ரோடு வழியாக போகவே முடியாது, ஒன்றும் வெளியே இருந்து உள்ளே வரவும் முடியாது, சாப்பாட்டுக்கு ஒன்றும் வர முடியாது, இங்கேருந்து எதுவும் வெளியே வர முடியாது, ஏன் ரோடை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அவ்வளோ கஷ்டம், சாப்பாட்டு கஷ்டம், பாவச்சி, அப்படியே மறைஞ்சி இஸ்ரவேல் ஜனங்க வாழ்ந்தாங்க. அத்தனை வருஷம் 20 வருஷம் சிசரா ஒடுக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்லை, டக்குன்னு ஒரு ஆள் வருவானா, ஒரு ஆண் வருவான், வந்து டக்குன்னு 2 ஆள் நம்ம கண்ணு முன்னாலேயே பாருங்கள், நம்ம கண்ணு முன்னாலேயே ஒருத்தர் வருவான், நேராக 2-3 பெண்களை கூட்டிகிட்டு நேராக போவானா, போய் அவனை டார்ச்சர் பண்ண வேண்டியது, அந்த பெண்களை கடத்திட்டு போய் பேரண்ட்ஸு முன்னாலேயே. நீங்கள் பாருங்கள், பெண்கள் நமக்கு தான் தெரியும், ஸ்திரீயாக நமக்கு அம்மாமாருங்களுக்கு, நம்ம முன்னால் யாராவது நம்ம பெண்களை, நம்ம பிள்ளைங்களை ஏதாவது திட்டா கூட, மேம் ஏதாவது டீச்சருங்க ஏதாவது ஊன்னு சொல்லிட்டா கூட நம்ம இது பண்ணுறோம். பேரண்ட்ஸு முன்னாலேயே, நம்ம முன்னாலேயே பெண்களை, அப்பா அம்மா முன்னாலேயே பெண்களை கடத்திட்டு போய் பையனுங்க நேராக வருவானுங்க, 2 பேரை கூப்பிட்டு போவானுங்க, போயிட்டு என்னன்னாலும் பண்ணலாம், அவனுங்க இஷ்டம். அது எவ்வளோ கொடுமை இல்லைங்க, வாயை திறக்க முடியாது இஸ்ரவேல் ஜனங்க, அவ்வளோ ஒடுக்கும். அந்த ஒடுக்கமான ஒடுங்கி, ஆண்டவரே எங்களுக்காக யார் பேசுவாங்க, எங்களுக்கு யார் நடுவில் நிற்பாங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அவங்க கதறும் போது தான் ஆண்டவர் என்ன பண்ணாராம், தெபோரால் என்ற ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு ஜட்ஜை எழுப்பினார். எப்படி மோசே ஜனங்களை நியாயம் விசாரித்த மாதிரி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடத்துகிற மாதிரி தெபோரால் ஒரு ஜட்ஜை எழுப்பினார். அந்த தெபோரால் கிட்ட ஆண்டவர் சொன்னார், பாருங்கள், 900 ரதங்கள் கொண்ட ஒரு மனுஷன், வேதத்தில் பார்க்குறோம் 12 கோத்திரமா, 12 கோத்திரங்கள், அந்த கோத்திரத்தில் யாரும் முன்னுக்கு வரல. இவ்வளோ ஒடுக்குறாங்க இஸ்ரவேல் ஜனங்க, நம்மளை ஒடுக்குறாங்களே, நம்ம முன்னால் போகலான்னு யாருக்கும் வரல பயம், எல்லாருக்கும் எந்த சந்ததியும் எழும்பல. எவ்வளோ ஆண்கள் இருந்திருப்பாங்க சொல்லுங்கள், இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஆனால் எல்லாருக்கும் பயம் போக. அந்த நேரத்தில் தெபோரால் என்ன எழுந்தா பாருங்கள், 5ஆம் அதிகாரம் அதை படிங்க. தெபோராலாகிய நான் எழும்பும் அளவும் தேசம் பாழாய் போனது. ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறா, அந்த வசனத்தை பாருங்களேன். தெபோராலாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் கிராமங்கள் பாழாய் போயின, இஸ்ரவேலின் கிராமங்கள் பாழாய் போயின. அப்போ அந்த தெபோரால் எதுக்காக எழுந்தா, கிராமங்கள், நான் எழும்புற வரைக்கும் கிராமங்கள் பாழா போ, நான் எழும்புனா அவ்வளோதான், சத்துரு அவுட், ஆமேன். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறா, தெபோரால் வைராக்கியமாக எழும்புறான். ஸோ பெண்கள் வந்து சாதா ஆள் இல்லை, சொல்லுங்கள், நான் சாதா ஆள் இல்லை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். ஆனால் ஹஸ்பண்டுக்கெலாம் இல்லை, பக்கத்தில் பார்த்தா சொல்லலாம், நான் யார், நான் சாதா ஆள் இல்லைன்னு சொல்லலாம். அவங்களாம் வீட்டில் இருக்காங்க, வீட்டில் போய் சொல்லுங்கள், நான் சாதா ஆள் இல்லை,
ஒடுக்கின இத்தனை வருஷம் உங்களை ஒடுக்கின சத்துரு, வியாதியில் ஒடுக்கின சத்துரு, குடும்பத்தில் பிரச்சனை மாறி மாறி கொடுத்த சத்துரு, பிள்ளைகள் மூலம் கணவன் மூலம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ உங்களை அழுத்தி வச்சிருக்கிறானா அந்த சத்துருவை இன்னைக்கு நம்ம அழிக்க போகிறோம். ஆமென். பெண்களாகிய நாம், ஸ்திரீகளாகிய நாம் அழிக்க போகிறோம். கரங்களை தட்டி. பெண்கள்னா சாதா இல்லைங்க. ஆமென். ஸோ பெண்களை சாதா சும்மா ஒரு அண்டர் எஸ்டிமேட் போட்டுறாதீங்க. ஆமென். ஆனால் ஒடுக்க வரும். இப்போ 20 வருஷம்னா எத்தனை வருஷம்? அவங்க 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. எங்கள் ஆண்டி இந்த மீட்டிங்கை இப்போ பெண்கள் முகாம் தேவ மகிமை ஊழியங்கள் நடத்துகிறாங்க. ஆண்டி வாங்க ஆண்டி. எத்தனை வருஷம் உங்கள் எவ்வளோ கஷ்டத்தை பார்த்துருப்பீங்களா ஆண்டி? 20 வருஷம். உங்களுக்கு நிறைய கஷ்டம் வந்துச்சா? ஒரு மைக் கொடுங்க ஆண்டிக்கு. ஆண்டிக்கு ஒரு மைக் கொடுங்க. ஷக்கரபல நரபல ரக்கரப ஷப்ரபல கரமரங்கரப ஷக்கரப இரமல ரபஷ். ஆண்டிமா 20 வருஷம். இப்போ இந்த எத்தனை வருஷமாக இந்த ஊழியத்தை நடத்துறீங்க? தேவ மகிமை ஊழியத்தை எத்தனை வருஷமாக நடத்துறீங்க? தேவ மகிமை ஊழியத்தை 26 வருஷம் நடத்துகிறாங்க. அப்போ எவ்வளோ உங்களுக்கு கஷ்டம் வந்துச்சா ஆண்டி? கண்ணீரில் வந்தீங்களா? நிறைய முன்னால் நல்லா பேசுவீங்க, ரூமில் போய் கண்ணீர் விட்டுருக்கீங்களா? நிறைய தனிமை இருந்துச்சா? எல்லாரும் வீடியோ உங்கள் கூட இருக்குது, ஆனால் தனிமையை உணர்ந்தீங்களா? நிறைய மைக்கில் ஆண்டி மைக் கண்டிப்பாக நிறைய தடவை நான் தனிமையில் இருந்து எத்தனையோ சூழ்நிலை தனிமையிலே இருந்து நான் தேவனோடு இருந்து நான் வாழ்ந்ததுனால தான் நான் இன்றைக்கு நிற்கிறேன். நல்லா வெளியே நல்லா பேசுவீங்க, அழகா பட்டுப்பட்டு போய் கண்ணீர் விட்டுருக்கீங்களா ஆண்டி? வெளியே நல்லா சிரிச்சுட்டு பேசுவேன், உள்ளுக்குள்ள நிறைய காரியம் எவ்வளோ தேவை இருந்திருக்கா ஆண்டி? ஆமா, நிறைய தேவைகள் இருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், தனி அறையில போய் ஜோம் பண்ணி அழுதுருக்கீங்க? கண்டிப்பா பெட்ல போய் அழுதுருக்கீங்களா? ஆமா, ரெஸ்ட் ரூம்ல பாத்ரூம்ல போய் கண்ணீர் விட்டு நிறைய இடத்துல வெளியே சொல்ல முடியாத காரியத்தில் நான் உள்ளுக்குள்ளேயே வச்சு அழுது நான் தேவனும் நானுங்கிற சூழ்நிலையில தான் எத்தனையோ பாதையை நான் கடந்து வந்து. நம்மளோட யார் இருப்பாங்க இந்த நேரத்தில்? நம்ம கஷ்டத்தில் யாரும் இல்லையே. இவ்வளோ சிறுமை இருக்குது, இவ்வளோ கஷ்டம் இருக்கே. நினைச்சிருக்கீங்களா ஆண்டி? நினைக்கல. அப்படி நினைச்சிருக்கீங்களா? ஏன் முன்னால அதாவது ஊழியத்தை துவக்கிறதுக்கு முன்னால இவ்வளவு பாடுகள் கிடையாது. துவங்கினதுக்கு அப்புறம் தான் நிறைய பாடுகள் என்னை சந்தித்தது. ஆனாலும் நான் விடவே இல்லை. இனிமேல தான் வைராக்கியமா எழும்ப போறீங்க. நீங்க நாடுகளை தேசத்துக்கு அழைக்க வாசிக்க போறீங்க. பெண்களுக்கு கர்த்தர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியா, ஒரு பெரிய தாயா தெபோராள் மாதிரி வைக்க போகிறார். உங்க துக்கம் மாறண்டாண்டி, உங்க கண்ணீரை கர்த்தர் மகிழ்ச்சியாய் மாறப் போகிறார். தனி அறையில நீங்க கண்ணீர் விட்டீங்க, ரெஸ்ட் ரூம்ல பாத்ரூம்ல கண்ணீர் விட்டீங்க. ஆண்டிமா கர்த்தர் சொல்றாரு, நான் கூட இருக்கிறேன், நான் உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் மகளே. நான் உன்னோட இருக்கிறேன். ஓங்கு புயம் பலத்த கரம் உன்மேல் இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. 26 வருஷம் பாருங்க சொல்றாங்க. வெளியே நல்லா சிரிச்சிங்கன்னா அழகா ஜம்முன்னு பட்டு புடவை கட்டியிருக்காங்க, ஆனா தனி அறையில அழுதுருக்குறாங்க. வாவ், கரங்களை தட்டுங்க ஆண்டிக்கு. 26 வருஷம் ஒரு பெண் ஊழியக்காரி இந்த தேவ மகிமையை நடத்தி மகிமையா இந்த ஊழியத்தை 26 வருஷம். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க அப்படி தான் 20 வருஷம் அப்படி தான் கஷ்டப்பட்டவங்க. இன்னைக்கு தெபோராள் ஆகிய நாம் எழும்ப வேண்டும். அந்த அதான் தான் சொல்லுவாங்க, ஆவதும் பெண்ணால் அழிவதும் பெண்ணால். அப்போ ஒன்று ஆளால் பெண்ணால் தான், அழிவதும் பெண்ணால். ஸோ அது உலகம் சொல்லுது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலையும் அப்படி தான். நம்ம எழுந்துட்டாங்க, பாழாய் கிடக்கிற தேசங்களை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். ஆமென். சத்துருக்களை சிதறடிப்பார். ஆமென். எனக்கு ரொம்ப நேரம் பேச டைம் இல்லை, அடுத்தது நல்ல மெசேஜ் வருது. அதனால் நம்ம பெண்கள் எழும்ப வேண்டும். இந்தியாவில் எவ்வளோ வீரர்கள் இருக்கிறாங்க, ஆனால் தேசத்தில் தாய்கள் எழும்ப வேண்டும். ஆண்டவருடைய உள்ளம் கதறி ஏங்குகிறது. எவ்வளோ பேர் 12 கோத்திரம் இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆண்கள் இருந்தாலும், பாராக்குமாரி பராக்கிரமசாலிகள் இருந்தாலும், ஒரு பெண்ணோடு தான் ஆண்டவர் பேசினார். ஒரு பெண்ணுக்கு தான் தீர்க்கதரிசனம் மூலமாக கர்த்தர் பேசினார். ஒரு பெண்ணை கொண்டு தான் சத்துருவை அழிக்க வைத்தார். ஒரு பெண்ணை கொண்டு தான் யூத ஜனங்களை அழிக்க வைத்தார். ஹல்லேலூயா. அதான் சொல்கிறாங்க அந்த வசனத்தில் 5:7. அப்பப்போ என்ன சொல்கிறாருன்னா, தெபோராள் பாரா கிட்ட போய் படிக்க நேரம் இல்லை, எடுத்தவங்க டக்குன்னு படிங்க. 5:7 கிராமங்கள் அந்த 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தா எனக்கு தெரியும். அவன் என்ன சொல்றா, 4:9 பாருங்களேன். பாரா கிட்ட தெபோ போய் சொல்றா, அதற்கு அவள், நான் உன்னோட கூட நிச்சயமாய் வருவேன், ஆனாலும் நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது. கர்த்தர் சிசராவை ஒரு ஸ்திரீயின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி தெபோராள் எழும்பி பாராக்கோடே கூட
கேதேசுக்கு போனாள். ரொம்ப அழகாக படிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு கரங்களை தட்டுங்களாமே, ஒரு கை தட்டலாமே, ரொம்ப அழகாக பண்ண பாருங்க. தெபோராள் தீர்க்கதரிசி, அந்த தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு நீ தாயாக நீ எழும்பணும்னு சொல்கிறார். அப்போ அவர் போய் என்ன சொல்கிறா, பாராக்கிட்ட போய் சொல்கிறாரு, பாராக்கு நீ போ, சத்துரு வரான், நம்ம போய் முறியடிக்கணும்னு. பாராக்கிட்ட வெறும் 10,000 ரதம் தான் இருக்குது. பாராக் சொல்கிறாரு, நீ வந்தால் நான் இப்போ வருவேன், நீ வரலன்னா நான் போக மாட்டேன். அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வரேன், ஆனால் அந்த மேன்மை ஆண்டவர் சத்துருவை நம்ம கையில் கொடுப்பார், சிசராவை நம்ம கையில் கொடுப்பார். ஆனால் அந்த கணம், அந்த மேன்மை உனக்கு கிடையாது, ஒரு ஸ்திரீக்கு தான். பாருங்கள், ஒரு தீர்க்கதரிசியாக என்ன அழகாக ஒரு தெபோரால் சொல்ல முடியும். நம்ம வீட்டில் நம்ம தீர்க்க தரிசனமாக சொல்ல முடியுமா? எங்கள் பாஸ்டர் சொல்லுவாங்க, நீ சொல்லு, நீ சொன்னால் அப்படியே நடந்துடுது, நீ ஜெபிச்சா அப்படியே நடந்துடுது. பெண்களாகிய நம்மக்கிட்ட நம்ம கணவர் நம்ம பிள்ளைங்க அப்படி சொல்லணும். அப்படி சொல்லணுன்னா நம்ம அந்த அளவுக்கு நடக்கணும். ஜெயராஜ் சொன்னார், இப்படியெல்லாம் சொன்னார், அதுக்கெல்லாம் நான் ஐம் நாட் ஓதி, நான் தகுதி இல்லை. ஆனால் அவர் சொன்னது உண்மை, தேவ பிரசல்னு சொன்னார். நாங்கள் அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம மூலம் சொல்லணும். நமக்கு ரோம சத்துருக்களை அழிக்கணும்னா பெண்களாகியன்னா உட்காரணும், ஆண்டவர் பிரசன்னத்தை உட்காரணும், ஆவியில் நிரம்பணும். ஆண்டவரே என்ன செய்யணும், இந்த பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யணும், இந்த பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்க, அடுத்த கோர்ஸ் நான் என்ன பண்ணணும், என் ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணணும், பிஸ்னஸில் லாஸ் ஆகுது, நான் என்ன செய்யணும், ஆண்டவரே உட்காரணும். ஸ்பெண்ட் டைம் வித் காட். ஆமென். ஸோ தெபோராள் ஆவியானவரோட எசைந்ததுனால, ஆவியனுடைய பிரசனத்தினால கர்த்தர் அவளோட பேசுகிறார். ஒரு ஸ்திரீயின் கையில் நான் சிசராவை கொடுப்பேன். ஆமென். ஸோ அதனால் அவங்க போகிறாங்க. அந்த நேரத்தெல்லாம் கர்த்தர் யாரை எழுப்புறாரு? யாகேல். யாகேல் சாக்லேட் வாங்கினீங்களே, அந்த யாகேல் கரங்களை தட்டுங்க. யாகேல் ஒன்ற தீர்க்கதரிசியை எழுப்புறார். ஸோ அதை இங்கிலீஷ் பைபிளில் ஒரு வேர்ஷனில் இருக்குது, இன் த டைம் ஆஃப் ஜெயல், இன் த டைம் ஆஃப் ஜெயல், ஜெயலின் நாட்களில். இப்போ சொல்லுவாங்கள்ல, ஒரு பெரிய ஊழியக்காரங்க, தினகர் அங்கிள் காலத்தில் பெரிய ஊழியக்காரங்க யார் சொல்லுங்களேன்? பெரிய பெனி ஜீவானந்த அங்கிள் காலத்தில் எப்படி நடந்துச்சு, அவர் காலத்தில் எப்படி இருந்தது நாடு, பெனிகின் காலத்தில் அப்படி நம்ம சொல்லுவோம் இல்லை, அந்த காலத்தில். அதை மாதிரி ஜெயலுடைய காலத்தில், யாகேலுடைய காலம், இந்த டைம் ஆஃப் ஜெயல், அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுறா, ஜெயல் எழும்புறா. ஆமென். அந்த ஜெயலுக்கு ஒரு கரங்களை தட்டலாமா? ஸோ இதை நான் பின்னால் சொல்கிறேன். அதில் 4:9 படிங்களேன். அதற்கு அவள், நான் உன்னோடே கூட நிச்சயமாய் வருவேன். உடனே கீழ்ப்படிஞ்சிடறா தெபோ. ஒரு தீர்க்கதரிசிக்கு உடனே அவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியாக இருந்தாலும், என்ன அதில் பார்க்குறோம்? கீழ்ப்படிதல். ஸோ நான் வருவேன். அப்போது அந்த பெண்களை கொண்டு இதில் பார்க்குறோம் நம்ம, பிகினிங் அண்ட் எண்ட் இஸ் எ விமன். துவக்கமும் பெண்ணு தெபோரால் தொடங்குறா. ஆனால் முடிவில் நான் பின்னால் சொல்லுவேன், அந்த யாகேல் நிமித்தம் சிசராவை அழிக்கிறார். அப்போ துவக்கம் யார்? பெண்கள். முடிவு யார்? சத்தமாக சொல்லாமே. எங்கள் ஜெயராஜுக்கு ஒரு கடலை தட்டுங்க, அவர் தான் நல்லா உற்சாகமாக இருக்கிறாரு. ஸ்திரீகள் தான் நம்ம உற்சாகமாக இருக்கணும். ஆமென். அப்போ துவக்கமும் பெண், முடிவும் பெண். ஆமென். ஸோ அந்த நேரத்தில் தான் தெபோரால் பாராக்கை கூட்டிகிட்டு போகிறான். அதே மாதிரி தான் இன்னொரு ஜனங்க யூத நிறைய நாட்டு ஜனங்களை ஒரு ஸ்திரீயின் மூலம் யார் அழித்தது? ஆமான். ஒரு எஸ்தர் நிமித்தம் ஆமானையே கர்த்தர் அந்த சந்ததியை யூத ஜனங்களையே அழித்தார். ஆமென். சும்மா சாவட்டும் இல்லை, தூக்கே போட்டாங்க. அந்த நேரத்தில் எஸ்தர் எழும்பலைன்னா நாடே அழிந்திருக்கும். ஸோ இன்றையிலேருந்து ஸ்திரீகளை நாம் சும்மா நிற்கக்கூடாது. ஆமென். நம்ம என்ன பண்ணோம்? எழும்பணும். ஸோ இந்த யாகேலை நான் அப்போ அந்த நேரத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? யாகேலை பாருங்கள், அவள் என்ன பண்ணுறான்னு பாருங்களேன். அந்த 4ஆம் அதிகாரம் எடுத்துங்க. பாராக், இந்த கதையை கொஞ்சம் அப்படியே நரேட் பண்ணிடுறேன். எவ்வளோ பேருக்கு இந்த யாகேல் கதை தெரியும்? யாருக்கு, எத்தனை பேருக்கு யாகேல் தெரியும்? உண்மையிலே சொல்லுங்கள். ஒருத்தர், கொஞ்சம் பேர் சொல்கிறீங்க, நிறைய பேர் தெரியல. ஸோ அதை சொல்கிறேன். ஸோ அந்த சிசரா அப்படி கொடுமைப்படுத்தும் போது தெபோரால் என்ன பண்ணுறா? பாராக் நீ போ, சிசரா வரான், சாணி எடுத்துக்கிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு தெபோரால் பாராக் கூட போகிறா. அப்போ போகும்போது என்ன ஆகுது? சிசரா
அந்த வசனத்தை கடகட நீங்க சொல்லிடுறீங்களா? சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபோரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். இல்லைங்க, 14ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது தெபொராள் பாராக்கை நோக்கி, எழுந்து போ, கர்த்தர் சிசேராவை உன் கையில் ஒப்புக் கொடுக்கும் நாள் ஆமென். இதுவே. ஆ. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றால், அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். அதை நல்லா கேட்டுங்க. இந்த கதை உங்களுக்கு இது தெரியணும். சும்மா நான் வந்தேன் பேசுன்னு கிடையாது. பெண்களாகிய நமக்கு யார் யார் மூலம் எழுப்புதல் வந்தது, நம்ம மூலம் எந்த சத்துருவை சிதறடிச்சா நமக்கு தெரியணும். அப்போதான் நமக்கு விரோதமாக சத்துருவை நம்ம என்ன பண்ண முடியும்? முறியடிக்க முடியும். இன்றைக்கு அதை நம்ம செய்ய போகிறோம். ஆமென். சொல்லுங்க. ஓடி போனான். கர்த்தர் சிசேராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டயக்கருக்கினால் கடங்கடித்தார். சிசேரா ரதத்தை விட்டிறங்கி கால்நடையாய் ஓடிப்போனான். பாராக் ரதங்களையும் சேனையையும் புறஜாதிகளுடைய ஆரோசேத் மட்டும் துரத்தினான். சிசேராவின் சேனை எல்லாம் பட்டயக்கருக்கினால் விழுந்தது, ஒருவனும் மீதியாய் இருக்கவில்லை. ஆமென். அதை பாருங்க. அதை பின்னால் பார்க்குறோம். அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்துட்டோமா? சிசேரா கால்நடையாய் கேனியனாகிய ஏபேரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்துக்கு ஓடி வந்தான். சிசேரா கால்நடையாய் கேனியனான ஏபோரின் மனைவி யாகேலுடைய கூடாரத்திற்கு ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியனான ஏபோரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் வெளியே சிசேராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும், என் ஆண்டவனே, என் அண்டை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோடே சொன்னாள். அப்படியே அவள் அண்டை கூடாரத்தில் உள்ளே வந்தபோது அவனை ஒரு சமுக்காலத்திலே மூடினாள். அவன் அவளை பார்த்து, குடிக்க எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா, தாகமா இருக்கிறேன் என்றான். அவள் பால் துருத்தியை திறந்து அவனுக்கு குடிக்க கொடுத்து திரும்பவும் அவனை மூடினாள். அப்பொழுது அவன், நீ கூடார வாசலிலே நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராகிலும் இருக்கிறார்களா என்று உன்னிடத்தில் கேட்டால், இல்லை என்று சொல் என்றான். பின்பு ஏபோரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்து கொண்டு மெல்ல அவன் அண்டையில் வந்து அவன் நெற்றியிலே அந்த ஆணியை அடித்து போட்டால் அது உருவி போய் தரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கின அவன் செத்து போனான். இது எத்தனை பேருக்கு நான் கதை தான் சொல்கிறேங்க, கொஞ்சம் உற்சாகமாக இருங்க சரிங்களா? எத்தனை பேருக்கு விளங்குச்சு இது? இவன் மலை மேலே போகிறான், 900 ரதங்களை கொண்டு போகிறான். அந்த நேரத்தில் பாராக் வந்தோடனே இவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் அப்படியே ஓடி வராரு கால்நடையாக. ஒரு ஆஃபீஸருங்க, ஒரு ஆர்மி ஆஃபீஸரு, அவர் எப்படி அந்த ட்ரெஸ் போட்டிருப்பார்ல, அந்த பூட்டு அது அந்த ட்ரெஸ்ஸே பார்த்தா ஒரு பெரிய புல்லட் ப்ரூஃபாக இருக்கும். அவர் என்ன அவர் பின்னால் எவ்வளோ பாடி கார்டு வருவாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அந்த யுத்தத்தில் தோற்றுட்டு, அது எப்படி தோற்றாருன்னு சொல்கிறேன், யுத்தத்தில் தோற்றுட்டு என்ன பண்ணுறாராம், கால்நடையாக ஓடி வராராம். போனது எதனோட? 900 ரதங்களோட போனார். அது ஏன் அப்படி ஓடி வந்தார் தெரிஞ்சதா? அதை படித்து பாருங்கள். நியாயாதிபதிகள் பாருங்கள் 5:19-22. நான் டைம் இதனால் அப்படியே சொல்லிடுறேன். அது என்னன்னா 5:19-22 நம்ம 19லேருந்து 22 வரைக்கும் பார்க்குறோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணாராம், மழையை வர வச்சுட்டாராம். மழை சரிங்களா? அந்த யுத்தத்தில் போகும்போது, அந்த ரதத்தில் போகும்போது மழை வந்து என்னாச்சு, எல்லாம் ஃபுல்லாக சகதி ஆயிட்டு அந்த ரதங்கள், குதிரைகள், அந்த குழம்புகளெல்லாம் தனித்தனியாக எல்லாம் தனித்தனியாக கலண்டு போயிடுச்சு. ஆமென். அது யார் பண்ணது? யாரால் பண்ணது? அது தேவன் பண்ணார். ஆமென். ஆக்சுவலி அது வந்து யாகேல் பண்ணலை, தெபோ பண்ணலை. தெபோராள்கிட்ட யாகேல் மூலம் ஆண்டவர் சத்துருவை சிதறடித்தார். ஆனால் ஆண்டவரே இந்த யுத்தத்தை செய்தார். ஆமென். ஹல்லேலூயா. அவன் போகும்போது இவங்களோட இருக்குது வெறும் 10,000 ரதம் தான் பாராக்கோட, இஸ்ரவேல் ஜனங்க. இவளுக்கு 900 ரதம் சிசராவுக்கு. ஆனால் ஆண்டவர் ஒரு செகண்டில் வானத்திலிருந்து மழையை பொழிய பண்ணினார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆளுங்க ஆகாது ஒன்றுமே இல்லைங்க. ஆமென். ஒரு செகண்டுங்க சத்துரு வழிக்க. நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கும் போது, அவரோட எனக்கு ஜீசஸ் நீங்கள் தான் எல்லாம் சொல்லும் போது, அவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ என்ன செய்யறேன்னா, அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு கால்நடையா எப்பா உயிர் பழைச்சா போதும்னு சொல்லிட்டு ஓடி வரார். அந்த நேரத்தில் யாகேல் என்ன பண்ணுறா, வாங்க 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 ஆண்டவரே வாங்க, நீ வா, உன்னை ஒரு வழி பண்ணுறேன் பாரு அப்படி சொன்னாலா? சொல்லலை. வைராக்கியமா நம்ம என்ன பண்ணுவான், அவன் என்ன பண்ணான் பாரு, ஒரு வழி விடுறதில்ல, இந்த பக்கம் போட்டோம் நான் என்ன பண்ணுறேன். ஒரு சிலர் சொல்லுவாங்கள்ல, ஆனால் நீங்கள்லாம் அப்படி சொல்ல மாட்டீங்கல்ல.
ஒரு சிலர் அந்த வீட்டார் எதிர் வீட்டார் என்ன பண்ணாப்பார், அவள் பார் இப்படி பண்ணுறா, அவளை ஒன்றில் 2 நான் பண்ண மாட்டேன், வா வா வா, அதெல்லாம் கிடையாது. இவள் அப்படியே என்ன பண்ணுறா, அமைதியாக இருக்கிறா. அந்த நேரத்தில் அவள் என்ன நினச்சிருப்பா, பாடியிருப்பா, யுத்தம் எனதல்ல கர்த்தரின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். யுத்தம் கர்த்தரின் யுத்தம், சும்மா நின்று நான் பார்த்திட செய்யும். சத்துரு வெள்ளம் போல் அழிந்திட வேளை, கர்த்தரின் நாமம் கொடியேற்றுவேன். சத்துரு வெள்ளம் போல் அழிந்திட வேளை, கர்த்தரின் நாமம் கொடியேற்றுவேன். உம்மாலம் அன்றி என்னாலாகும் என்று சொல்ல எல்லாரும் சொல்லாமா, ஆண்டவரே உங்கள் வீட்டில் நிறைய பேருக்கு, ஆமாம் ஆண்டவரே எங்களுக்கு எதிராக எவ்வளோ பிரச்சனைகளை சத்துரு கொண்டு வர, ஆனால் யுத்தம் உம்முடையது ஆண்டவரே, நீ நாங்கள் சும்மா நின்று பார்க்க போகிறோம். சொல்லாமா, சும்மா நின்று பார்க்க போகிற ஆண்டவரே. சத்துரு எத்தனை முறை எப்படிதான் ஆவி சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் ஆவியானவனின் கொடியேற்றுவீர் ஆண்டவரே. ஆமென். உங்கள் குடும்பங்களில் இது வரைக்கும் சத்துரு உங்களை அப்படியே உயிரோடு இருக்கலாமா வேணாமான்னு ஒரு சிலர் இங்கே வந்திருக்கிறீங்க. பின்னால் ஒரு சிலர் ஏன்டா உயிர் வாழணும், நான் ஏன் இருக்கணும், யாருக்கும் நான் யூஸ் இல்லையே அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், என்னால் ஆகும், என்னால் ஆகும். ஆமென். என்னால் ஆகும். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு ஒரே ஆளு கர்த்தர் இப்ப தீர்க்க தரிசனமா சொல்றார். ஆமென். பாருங்க, அந்த சிசராவை அழிக்கவே முடியாது. அவ்வளோ ரதங்கள் கொண்டத ஒரு சாதா லேடி யாகேல்னு பார்த்தாங்க. அவளுக்கு ஒன்றுமே இல்லையாங்க, ஒரு அறிமுகமே இல்லை. தெபோராள் ஒரு தீர்க்கதரிசி, எஸ்தர் ஒரு பெரிய ராணி இல்லைங்களா. ஆனால் மரியாள் அவர் வயிற்றுல இயேசுவே உண்டானவர். ஆனால் யாகேல்னு பார்த்தா அவளுக்கு ஒரு அறிமுகமே, ஒரு இன்ட்ரடக்ஷனே இல்லை, ஒரு படிப்பு அறியாதவர். அந்த நேரம் பார்த்து கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த சிசரா கிட்ட எப்படி தெரியுமா, இவங்க வீட்டுக்கு எப்படி தெரியுமா ஓடி வந்தா. அந்த நேரம் ஆக்சுவலி இவங்க வந்து ஒரு நோமடிக், தேவர் நோமடிக். அப்படின்னா இந்த குருவிக்காரங்க பார்த்துருக்கிறீங்களா, ஊசி மணின்னு விற்பாங்களே, அந்த குருவிக்கார சந்தையில் தான் இவங்க இஸ்ரவேலர் கிடையாது. இவங்க அந்நியர், புறஜாதியார், மீதியானிலேருந்து வந்தவங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த குருவிக்காரங்க அங்கங்கே டென்ட்டு கட்டுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா. அப்படி நான் கதை தான் சொல்கிறேன், கேளுங்கம்மா, தயவுசெய்து கேளுங்கம்மா. அந்த டென்ட்டு கட்டுறவங்க அங்கே போய் டென்ட்டு கட்டுவாங்க. அப்படி கட்டுற நேரத்தில் அவங்களோட தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, இஸ்ரவேலில் இவங்க வந்து ஒரு கேனானியர், ஓகே, கேனியர். இவங்க இந்த ஏபேர், யாகேலுடைய ஹஸ்பண்ட் பேர் ஏபேல், தெபோராளுடைய ஹஸ்பண்ட் பேர் லோபித்தேத். ஆமென். ஸோ இந்த ஏபேர் என்ன பண்ணுறான், பார்டரில் வந்துட்டாலும் யாரோட இல்லாமல் தனியாக பார்டர், ஒரு 1000 வீட்டார் இருக்கிறாங்க குருவிக்காரங்கன்னு வச்சுங்களேன். இந்த ஒரு ஃபேமிலி மட்டும் தனியாக பிரிஞ்சு ஒரு குடும்பம் வந்து ஒரு டென்ட்டு போட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல தான் கானானுடைய ராஜா யாபீனும் சிசராவும் ஏபேரோட உன்னோட நாங்கள் உடன்படிக்கை பண்ணுற மாதிரி இவங்கெல்லாம் க்ளோஸாக இருக்கிறாங்க. கர்த்தர் பாருங்க, அந்த நேரத்தில் இவங்களை கரெக்டாக நியர்பை த பிளேஸ், நியர்பை அவங்க அந்த சிசரா நாடு அந்த ஊர் பக்கத்தில் இவங்களை கொண்டு வந்து, இவங்க எங்கேயோ இருக்க வேண்டியவங்க, சும்மா குறிக்காரங்க அங்கங்கே திரிஞ்சிட்டு போகிறவங்கள அந்த இடத்துல கொண்டு வந்து சரியான நேரத்தில் கொண்டு வந்து நிறுத்துறார். ஆண்டவர் உங்களை எங்கே குடியிருக்க பண்ணுறாரோ, இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்களோ, நீங்கள் ஒரு குக்கு கிராமத்தில் இருக்கலாம், ஒரு அவுட்டரில் இருக்கலாம், எங்கள் வீடு எங்கேயோ தொலைவில் இருக்குது சிஸ்டர், நான் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறேன் சிஸ்டர், நான் ஒரு ஏழை சிஸ்டர் நினைக்கிறீங்களா, உங்கள் இடத்துல இருந்தான் உங்களை கர்த்தர் ஒரு பெரிய யாகேலா எழுப்ப முடியும். ஆமென். உங்கள் இடத்துல இருக்கிற சத்துருவை நீங்கள் அழிக்க முடியும். ஆமென். நீங்கள் சொல்லலாம், நான் எங்கேயோ இருக்கிறேன்னு, ஒரு கிராமம் ஆச்சு, ஒரு சேரி கூட யாராவது இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அந்த இடத்துல அங்கே இருக்கிற குடியிருக்கிறவங்கள சத்துருவை உன்னால நான் முறியடிப்பேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்களோ அவங்க கரங்களை தட்டுங்க. நீங்கள் ஆண்டவரோட உண்மையாக இருக்கும்போது, ஆண்டவரே எல்லாம் நீங்கள் பார்த்துங்க, யுத்தம் முடியாது, நான் சும்மா நின்று பார்ப்பேன்னு கர்த்தருடைய பிரசனத்தை உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருக்கட்டும். நானும் ஸ்திரீ, நானும் 2 பிள்ளைகளை வச்சுருக்கிறேன், ஒரு ஊழியத்தை வச்சுருக்கிறேன், சபை வச்சுருக்கிறோம். நிறைய பிரச்சனை சபையை குறித்து, ஊழியங்களை குறித்து ஆண்டி சொன்னாங்க பாருங்கள். ஊழியனா அது சும்மா இல்லை, அது ஒரு வார்ஃபர். ஆனால் ஜெயம் நமக்கு தான். ஆமென். அந்த பாராக் அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலியை ஒரு தீர்க்கதரிசியோடு போகும்போது, அந்த சேனையோடு போகும்போது ஜெயம். ஆமென். பெண்களாகிய நம்ம எவ்வளோ பெரிய சேனையோட போனாலும் நமக்கு தான் ஜெயம். கரங்களை தட்டலாமா? ஆமென். அவ பார்க்குறோம், ஏபேரின் மனைவி, அவ்வளோதாங்க. ஏபேரின் மனைவி, 2 வார்த்தை, ஏபேரின் மனைவி, த ஒய்ஃப் ஆஃப் ஏபேர், அவ்வளோதான். ஒரு படிப்பறிவில், குருவிக்காரங்க படித்தவங்களாங்க, நீங்களே சொல்லுங்களேன். நீங்களாம் நிறைய பேர் நல்லா படிச்சிருப்பீங்க, குருவிக்காரர் படிச்சிருப்பாங்களா? ஒரு படிப்பறிவு இல்லாதவங்க, நான் வேகமாக போகிறேன், ஃபுல்லாக படிக்க நேரம் இல்லை, ஏழை குடும்பத்தில் வந்தவங்க, எதுவுமே இல்லாதவங்க, ஒரு உயர்வே இல்லாதவங்க, அவளை கொண்டு கர்த்தர் சிசராவை அவள் கையில் முறியடிக்க வைத்தார். ஆமென். நீங்கள் சொல்லலாம், சிஸ்டர் நானும் அப்படி தான் ஏழை குடும்பத்திலேருந்து வந்திருக்கிறேன், எனக்குன்னு ஒன்றும் இல்லை சிஸ்டர், என் கூட எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எல்லாரும் என்னை கைவிட்டு போயிட்டாங்க, நான் தன்னந்தனியாக இருக்கிறேன் சிஸ்டர், எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறேன், என்னை விசாரிக்க ஆள் இல்லை. நீங்கள் நிறைய பேர் அது வந்திருக்கலாம். நான் படிப்பில்லையே, நான் என்ன சிஸ்டர் ஊழியம் பண்ண முடியும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிறீங்க பெண்கள் நம்ம எழும்பணும்னு, எனக்கு படிப்பில்லையே நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கு இருக்கிறத எனக்கு கொடு, உனக்கு இருக்கிற திறமையை எனக்கு கொடு. அவள் யாகேல் என்ன பண்ண, நீங்கள் படிப்பறிவே இல்லாத இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் இருக்கலாம், ஏழை குடும்பத்தில் பிறந்தவர்களாக இருக்கலாம், எல்லாரோடும் பிரிஞ்சு நீங்கள் வந்திருக்கலாம். அந்த யாகேல் மாதிரி கர்த்தர் உங்களை கொண்டு சத்துருக்களை சிதறடிக்க போறார். உங்கள் நாட்டில் பெண்களாகிய உங்களை கொண்டு எழுப்புதல் கட்டளையிட போகிறார். ஆமென். பாருங்க, இந்திரா காந்தி காலத்தில் ஆட்சியே வேற, ஜெயலலிதா காலத்தில் ஆட்சியே வேற. அந்த 2 பேருக்கே கர்த்தர் அவ்வளோ பலன் தரும்போது உங்களுக்கு எனக்கு ஆண்டவர் பலன் தருவாரா, தரமாட்டாரா? ஆமென். ஹல்லேலூயா. ஸோ இன்னொன்று பார்க்குறோம் இதில், நான் பாயிண்ட் எல்லாம் யூஸ்வலாக நான் பாயிண்ட் எடுப்பேன், அப்படியெல்லாம் நான் எடுக்கலை. நான் வந்ததே ஒரு பெரிய கிருபை. ஆமே. நாங்கள் நான் மறுபடியும் ஊழியம், நம்ம இந்த மறுபடியும் இல்லை, இந்த மீட்டிங் உண்டா, இப்படி ஆயிடுச்சு ஆண்டி, இந்த மீட்டிங் வைப்பாங்களா அப்படின்னு நினச்சி போய் எங்கள் தெபோட்டை கேட்டேன். வர மாதிரி இல்லை, ஏன்னா எங்களால் உங்களுக்கு தெரியும், இதே வார்த்தை எங்கள் தகப்பனை கொடுத்துட்டு எங்கள் அப்பா நாங்கள் எல்லாருமே 9 பிள்ளையாக இருந்தாலும் ஒரு பார்ஷியல் இல்லாத அவ்வளோ செல்லமாக எங்களை வளர்த்தவர். ரொம்ப நாள் சிக்காகவும் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் நான் நிற்கிறேன்னா, நாம் எழும்பணும், ஸ்திரீயாகிய நாம் எழும்பணும். அந்த சத்துருவை, நம்ம மகிழ்ச்சியை கெடுத்த பிசாசே, என் ஊழியத்தை தடுக்க பார்த்த பிசாசே, என்னை கலங்க வைத்த பிசாசே, என் கொண்டாட்டத்தை கெடுக்க பார்த்த பிசாசே, உனக்கு விரோதமாக நான் எழும்பி வரேன், நான் உன்னை மிதி அடிப்பேன், நான் எழும்புவேன். அதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், அதனால தான் அங்கே வந்திருக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சாதாரண ஆள் இல்லை, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம். பெண்கள் நம்ம சாதா இல்லைங்க. God has great purpose for you. பக்கத்து சொல்லுங்க, God has great purpose for you. கர்த்தர் உங்களுக்கு என்று நோக்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் சும்மா இங்கே வந்து உட்காரல. ஆண்டி எவ்வளோ பேருக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்கலாம், ஆனால் நம்ம வந்தது இவ்வளோதான். உங்களை கொண்டு சும்மா வரல. பிரதர்ஸ், நீங்கள் கூட வந்திருக்கிறீங்க, பெண்கள் மீட்டிங் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய நோக்கம். God has great purpose for you. இனி நம்ம சும்மா இருக்கிற காலம் அல்ல. எஸ்தருக்கு சொன்னார் ஆண்டவர், இந்த காலத்தில் மொர்தெகாய் சொன்னார், இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் ரட்சிப்பும் சகாயம் வேறொரு இடத்திலிருந்து வரும். படிங்க, அது எஸ்தர் 4:14. எல்லாரும் படிங்க. அப்படியே ஜப சிந்தையில இருக்கலாம். இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். இது வரைக்கும் நம்மளை ஒடுக்கின, நம்மளை கீழ்படுத்தின சத்துருவை நாம் மிதிக்க போகிறோம். நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். ஆமென். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். எஸ். ஸோ அவ்வளோ அன்னைக்கு எஸ்தர் அமைதியாக இருந்திருந்தா ஆமான் சந்ததி இருந்திருக்குமா? ஆமான் சந்ததி ஓஹோன்னு வளர்ந்துருக்கும். அது மொர்தெகாய் சொன்ன அந்த காலத்தில் நீ மாடும், அதை டப்புன்னு எழுந்தா பாருங்க.
அதுதான் கர்த்தர் நாமானுடைய சந்ததியை அழிக்க வச்சார். அவள் அடுத்த வருஷம் அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னா யூத ஜனங்களே அவுட். அந்த நேரத்தில் நீ அம்மந்திருந்தா, அந்த நேரத்தில் எழுந்தா பாருங்க. ஸோ அப்படி தான் இந்த பார்க்குறோம். இந்த யாகேல் அவள் வந்தா என்ன அமைதியாக ஒரு பிளான்டு கேளு, வாய்ஸ் கேளு, பொறுமையாக நம்ம படன்னு. ஆனால் நம்மளாம் அப்படி பேச மாட்டோம். சில பெண்கள் படப்படன்னு பேசுவாங்கள்ல, வீட்லேயும் சரி, ஹஸ்பண்டையும் சரி, வெளியும் சரி, ஆஃபீஸ்லேயும் படன்னு பேசிடுவாங்க இல்லைங்களா? ஆனால் நீங்கள்லாம் அப்படி கிடையாது. ஸோ அவ்வளோ அமைதியாக வாப்பா. அதுவும் அவளால் எப்படின்னா, அந்த ஏபேர் என்பவன் இந்த பக்கமும் கால், அந்த பக்கம் ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால். ஒரு சிலர் பாருங்கள் அப்படி தான் இருப்பாங்க. இங்கே நல்லா இருப்பாங்க, ஆண்டி எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, சாரி ரொம்ப அழகாக இருக்கே சொல்லிட்டு அடுத்த பக்கம் போய் அப்பா தேவையா உங்களுக்கு இவ்வளோ ஜிகு சாரியா, தேவையா இந்த வயசில் இப்படி தான் தேவையா, அப்படி தானே. நீங்கள்லாம் அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா? ஸோ அதை மாதிரி தான் இருக்கிறாங்க. இவர் அப்படி தான். ஆக்சுவலி இந்த சிசரா வராருன்னு போய் சொன்னதை யார் தெரியுமா? சிசரா கிட்ட பாராக் வராருன்னு இந்த ஏபேர் தான், யாகேல் ஒய்ஃபு தான் காட்டி கொடுத்துட்டான். அவனே போய் பாராக் வரான் அப்படின்னு சிசராட்ட காட்டி கொடுத்துட்டு இவனே போகிறான். ஸோ இதை மாதிரி ஒரு இதை மாதிரி ஒரு ஆள், ஒரு கீழ்த்தரமான ஏபேர், அதான் மாதிரி ஆளுடைய ஒய்ஃபு இவோ. நீங்கள் நினைக்கலாம் சிஸ்டர், நீங்கள் எழும்புன்னு சொல்லலாம், என் ஹஸ்பண்டு பிடிக்கிறாரு, என் ஹஸ்பண்டு குடிக்காரு, என் ஹஸ்பண்டு ஒரு தவறான வழியில் போயிட்டுருக்காரு, வேற ஒருத்தரோட தவறாக இருக்கிறாரு, அவருக்கு என் ஹஸ்பண்டுக்கு உண்மை இல்லை, என் பிள்ளைங்க அப்படி இருக்கிறாங்க, நான் எப்படி எழும்ப முடியும் சிஸ்டர்? இல்லைங்க, நீங்கள் எப்படி இருந்தாலும், உங்கள் ஹஸ்பண்ட் குடிக்காரையாவாக இருந்தாலும், பல தவறு பண்ணியிருந்தாலும், நீங்கள் ஆண்டவருக்கு அவருடைய ஆவியில் நிரம்பி இருக்கும்போது, அவரோடு இருக்கும்போது, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு, நீங்கள் இருக்கும்போது, எல்லாவற்றிலும் பொறுமையாக இருக்கும்போது கர்த்தர் உங்களை அற்புதங்கள் உங்கள் மூலம் செய்ய முடியும். ஆமென். யாரும் நீங்கள் சாக்கு போக்கே கிடையாதுங்க ஸ்திரீங்களுக்கு. எனக்கு மட்டும் இது இருந்தால், என் ஹஸ்பண்ட் மட்டும் நல்லா இருந்தால் நான் இந்த ஊழியம் எவ்வளோ செய்வேன், எனக்கு மட்டும் காசு இருந்தால் நல்லா இந்த ஊழியத்துக்கு நல்லா செய்வேன், இந்த ஆண்டி 26 வருஷம் பண்ணுறாங்க, எனக்கு காசு இருந்தால் செய்வேன். சாக்கு போக்கே சொல்லாதீங்க. ஆமென். பெண்களுக்கு சாக்கு போக்கு ரொம்ப, எனக்கு இது இருந்தால் செய்வேன், அது இருந்தால் செய்வேன். இவன் ஒன்றுமே இல்லைங்க, ஆர்டினரி லேடி. இந்த ஆர்டினரி லேடியை கர்த்தர் எக்ஸ்ட்ராடினரியாக பயன்படுத்தினார். ஆமென். பிக்கஸ்ட், த மோஸ்ட், ஒரு பலவான பயங்கர பவர்ஃபுல்லை இந்த யாகேல் ஒரு வீக்கு. வசனம் இருக்கால, சொல்ல நேரம் இல்லை, உங்களுக்கு ஒரு பெரிய விருந்து இருக்குது, எங்கள் பின்னால் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா ஒரு விருந்து இருக்குது. ஸோ ஒரு பலவீனம் உள்ளவர்ல கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். ஆக்சுவலி பெண்கள் பேதுரு சொல்கிறாரு, பலவீனமான பாத்திரம் அவங்க தான் எடுத்து, அதாவது பெண்கள் எப்படி தெரியுங்களா, ஒரு மண் பாத்திரம் மாதிரி, மண் சட்டி மாதிரி, கண்ணாடி மாதிரி, தொட்டா அப்படியே ஒடுங்கிடும். ஊனா எழுதுருவாங்க, ஊனா எரிச்சல், ஒன்று சொன்னால் கோபம் இல்லைங்களா? அவங்கள எடுத்து அந்த பெண்கள் பலவீன ஆளை கொண்டு பலவானான 900 ரதங்கள் உண்ட அவ்வளோ பெரிய நாட்டை அழிக்க வைத்தார் ஒரு பெண்கள் மூலம். உங்களால் முடியுமா? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? ஆர் யூ ரெடி? நான் ரெடி ஆண்டவரே, கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார். எஸ்தர் இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால், இல்லை ஆண்டவரே நான் போகிறேன்னு பயன்படுத்தினா, அந்த நேரத்தில் யாகேல் என்ன பண்ணா பாருங்க, ஓடுனா, அதாவது ஓடி அவர் துவண்டு போய் சோர்ந்து போய் அப்படியே ஓடி வரார். அவர் அந்த நேரத்தில் தண்ணி கொடுன்னு கேட்டால், இது முக்கியமான பாயிண்ட் லேடிஸ் நீங்கள் கேட்டுக்கணும். தண்ணி கொடுன்னு சொல்லும்போது அவள் என்ன செய்கிறா? பாலை கொடுக்குறா. தண்ணி கொடுத்து பாலை கொடுக்குறா ராஜ கிண்ணியில். இன்னைக்கு பெண்களுக்கு அவளுக்கு ஏற்கனவே கவனிக்கிற குணம் இருந்திருக்கு. இதை கேட்டுங்க பெண்கள், நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை கவனிக்கணும், ஒரு பொறுப்பு இருக்கணும். உங்கள் மாமியாருக்கு செய்ய வேண்டியதை நீங்கள் செய்யணும். ஆமென். அவளுக்கு ஏற்கனவே ஒரு கவனிக்கிற குணம், அந்த கவனிக்கிற குணம் இருந்தனால தான் சிசரா இவகிட்ட ஓடி வராரு. எப்பவுமே ஒரு கவலை, ஒரு துக்கம், ஒரு சோர்வுனா நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப நம்ம பழக்கம் பட்டவங்கிட்ட ஒரு ஹோம்லியாக, ஒரு ஃப்ரெண்ட்லியாக, ஒரு ஃபீல் அட் ஹோம், என் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் எல்லாத்தையும் நான் கொட்டிடுறேன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு வேதனை, இவகிட்ட ஓடலாம், நமக்கு ஏதாவது உயிர் பழச்சிக்கோன்னு ஓடி வரா. அந்த நேரத்தில் பாருங்கள், தண்ணி கொடுக்காது, அவள் வீட்டில் இருக்கிற ஒரு பாலை எடுத்து கொடுக்குறான். உங்கள் வீட்டில் இருக்கிறத ஒரு பிஸ்கெட்டு, நியூ இயர்க்கு வாங்க ஒரு பிஸ்கெட், ஒரு ஸ்வீட்டு, உங்களை விரோதிக்கணும் தான் கொடுத்து பாருங்களேன். எங்கள் மாமியார் பாஸ்டர் இருக்கிறாங்க, 18 வருஷம் எங்களோட இருந்தாங்க. இந்த காலத்துலலாம் ஒரு மாதம் கல்யாணம் ஆனோன்னு நான் தனியாக போயிடும், அப்படி இல்லை. நிறைய பேர் கூட வைக்கிறது இல்லை,
உங்கள் போ, உங்கள் அப்பாவை தனியாக வச்சுக்கோ, உங்கள் அம்மாவை தனியாக வச்சுக்கோ. மாமனார் மாமியார் ஆண்டவர் இதை சொல்கிறார். தேவ பிரசன்னு சொல்கிறேன். மாமனார் மாமியாரை கவனிக்கணும் நீங்கள். அதுதான் உங்களுக்கு பெண்களாகிய உங்களுக்கு உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதம். உங்கள் அப்பா அம்மாவை கவனிக்கலாம், அது பெருசு இல்லை. மாமனார் மாமியாரை கவனிக்கணும். இல்லை அவங்க தூரமாக இருக்கிறாங்களே, என்கிட்ட இல்லையே, போங்க ஊருக்கு போங்க. என்ன ஃப்ளைட்லேயா போக போகிறீங்க? ஒரு நாள் 40 ரூபா, மேக்ஸிமம் 100 ரூபா டிக்கெட் எடுத்து போங்க. இந்த காலத்தில் எல்லாருக்கும் கார் இருக்குது, ஏழைங்களுக்கு கூட கார். போங்க, ஷேர் ஆட்டோ போங்க. எங்கள் மாமனார் மாமியார் எங்களோடவே இருந்தாங்க. லாஸ்ட்டில் கொஞ்சம் சிக்காயிட்டு எங்கள் அண்ணி வீட்டில் இருந்தாங்க. ஆனாலும் அதுக்கு எல்லாத்தையும் நாங்கள் செலவு பார்த்துக்குவோம். அந்த நேரத்தில் எங்கள் மாமனாருக்கு பர்த்டே. எங்கள் வீட்டில் இருக்கும் போது எங்கள் பாஸ்டர் முன்னால் சொல்கிறேன், அவங்களுக்கே தெரியாது, பயங்கர சர்ப்ரைஸ் பண்ணுவேன் நான். அப்படியே பலூன் எல்லாம் டெக்கரேட் பண்ணி, சர்ச்சி பிரதர்ஸை வர வச்சு, சாப்பாடு பிரியாணி எல்லாம் இவங்களுக்கு தெரியாமல் ஆர்டர் பண்ணி, கேக்கெல்லாம் வாங்கி வெட்டி அப்படி பண்ணுவோம். அந்த வருஷம் அவங்க மதுரை போயிட்டாங்க. ஸோ நான் என்ன தெரியுமா பண்ணேன், டாலி நம்ம போகணும் மதுரைக்கு. ஆனால் எங்கள் பிள்ளைங்களுக்கு எக்ஸாம் டைம், குட்டி சின்ன பிள்ளைங்க, எக்ஸாம் டைம் தனியாக விட்டு போக முடியாது. நாங்கள் அப்படி பழகலை. ஆனால் என்ன சொல்லிட்டா, கட்டாயம் போகணும் டாலி, ஒரே நாளில் போகணும். போகலாம், நம்ம ஃப்ளைட்லேயாவது போகலாம். கேட்டுங்க, பாஸ்டர் முன்னால் சொல்கிறேன். நாங்கள் ஃப்ளைட்டில் எடுத்து போனோங்க. அதுவும் வேலூர்லேருந்து மெட்ராஸுக்கு கார் எடுத்து ஏர்போர்ட்டுக்கு வந்து டக்குன்னு ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி பிள்ளைங்களை தனியாக விட்டுட்டு மதுரைக்கு போய் எங்கள் அங்கிளுக்கு நல்லா பர்த்டே கிராண்டாக பலூன்லாம் கட்டி கேக்கெல்லாம் வாங்கி செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்படியே அடுத்த நாள் டக்குன்னு நாங்கள் அதே ஃப்ளைட்டில் நாங்கள் வந்துட்டோம். அந்த நேரம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஃப்ளைட்டு அதுக்கு எவ்வளோ டிக்கெட் டக்குன்னு புக் பண்ணால் லேட்டாக பண்ணால் கூட எங்கள் அண்ணி வந்தோம் பாருங்கள், ஒரே நாள் மறுபடியும் மெட்ராஸில் வந்து மறுபடியும் காரில் இந்த ட்ராவலு அப்படியே எனக்கு பின்னால் சுழுக்கு மாதிரி இந்த ஸ்ப்ரெயின் மாதிரி ஆயிடுச்சு. அண்ணி ஜோம் பண்ணிங்க அண்ணி, எனக்கு எந்திரிக்க முடியல, இந்த ஒரே நாளில் ட்ராவல். எங்கள் அண்ணி இல்லை, எங்களோட அக்கா, என்ன ஃபிலோ நீ பிள்ளைங்களை விட்டுட்டு இவ்வளோ செலவு பண்ணி நீ வந்திருக்கணுமா, நீங்கள் ஏன் வந்தீங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுன்னு. இல்லை நீ, நமக்கு ஒரு இது, வயசானவங்க எத்தனை வருஷம் இருக்க போகிறாங்க. எங்கள் அப்பா எவ்வளோ செய்யலான்னு செஞ்சோம். எங்கள் பாஸ்டர் சும்மா இல்லை, எப்போ பார்த்தாலும் நீ போகணுமா, நீ போமா டாலி, நான் போகணும், அண்ணா வாங்கன்னு சொல்லார், உடனே போய்டும். அப்பா அம்மா கவனிக்க யாரும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன், ஐ கேன் மேனேஜ் சொல்லிவிடுவாங்க, நீ போ, உடனே நாங்கள் ஓடுவேன். அப்படி தான் அவங்களும் எங்கள் அப்பா அம்மா நேசித்தவங்க. ஏன் நான் கூட கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அவங்க அப்படி அழுதாங்க. ஸோ இப்படி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் மாமனார், இப்போ எங்கள் அம்மா வராங்கன்னு கட்டில் பெட்டிலேருந்து எல்லாம் பண்ணி ஸ்டெர்லைஸ் பண்ணி ரூமெல்லாம் எல்லா கட்டிலும் இருக்குது. அவங்களுக்கு ஒன்று ஸ்பெஷலாக பண்ணணும். அவங்களையும் அதில் ஜெயிச்சிட்டாங்க, நானும் அதில் ஜெயிச்சிட்டேன். ஸோ நான் வந்தேன் பாருங்கள், அக்டோபர் வந்தோம், அடுத்த மாதம் எங்கள் அங்கிள் இறந்துட்டார். லாஸ்ட் பர்த்டே அன்னைக்கு மட்டும் நாங்கள் போகாது இருந்ததா நமக்குள்ளே எவ்வளோ கில்ட்டி கான்ஷியஸ் வந்திருக்கோம்ல. ஐயோ நம்ம போயிருக்கலாமே. ஆனால் நான் போனேன். எங்கள் அண்ணியோட மற்ற அண்ணிங்க கூட, ஒரு அண்ணி அங்கே இருந்தாங்க, மற்றவங்களாம் திருநெல்வேலியில், அவங்க வர முடியல, பாவம் வரக்கூடாதுன்னு வர முடியல. ஆனால் நான் இவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு மருமகள் இவங்களை கூட்டிக்கிட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு நான் வந்தேன். இப்போ எனக்கு அவரை நினச்சா கவலையாக இருக்குது. ஆனால் இன்னமும் எனக்கு ஒரு திருப்தி. அந்த லாஸ்ட்டு பர்த்டேக்கு எங்கள் அண்ணி சொல்கிறார், லாஸ்ட்டு பர்த்டேக்கு நீங்கள் ஓடி வந்தீங்க. அக்டோபர் பர்த்டே, நவம்பர் இறந்துட்டாங்க. ஸோ உங்கள் அம்மா, அதுக்காக நான் சொல்லலை அவங்க இறந்துருவாங்கன்னு சொல்லலை. உங்கள் மாமனார் மாமியார் கவனிங்க, தனியாக இருப்பாங்க, வயசானவங்க. என்ன எப்படி இருக்கிறீங்கம்மா, நல்லா இருக்கிறீங்களாம்மா, சாப்பிட்டீங்களாம்மா, இது நல்லா இருக்குதும்மா, உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உட்காந்து பேசுங்க. நாங்கள் போய் ரூமில் போய் அவங்க ரூமில் போய் உட்காந்து நாங்கள் பேசுவோம். தனிமையாக இருக்கிறாங்களே வயசானவங்க. இன்றைக்கி நிறைய பெண்கள் அதில் தவறிடுறீங்க. ஆண்டவர் உங்களுக்கு இதை சொல்கிறார். ஒரு வார்த்தை சாப்பிட்டீங்களான்னு கேட்பீங்களா? ஒரு வேலை செய்யும் போது என்னம்மா செய்கிறீங்க, நான் உங்கள் கூட செய்கிறேன். ஐயோ இந்த வயசில் நீங்கள் செய்யாதீங்க, போனால் போதும், ஒரு ஆளை போடுங்க. நான் ஒரு ஆளை போட்டு, அவங்க எங்கள் ஆண்டிக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட், அவங்க செஃப்பு. ஆனால் நீங்கள் அவங்களுக்கு செஞ்சால் தான் பிடிக்கும். ஆனாலும் ஒரு ஆளை போட்டு அவங்கள செய்ய வைங்க, நீங்கள் வந்து டைரக்ட் பண்ணுங்க ஆண்டி, அப்படி சொல்லுவோம். ஸோ இவளுக்கு அந்த கவனிக்கிற குடம் இருந்து, இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி இருந்திருக்கு. இதை நான் நிறைய சொல்லுவேன். முடியாதடி அப்படி சொன்னாலும், ஐயோ அப்பா, அவங்களும் அப்பா அம்மா தானே. எங்கள் அப்பா சொன்னாங்க, எங்கள் அப்பா அம்மா உங்கள் மாமனார் மாமியாரை நீங்கள் வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அவங்கள எப்படி பார்க்குறீங்களோ அதுதான் எங்களுக்கு ஆசீர்வாதம். நாங்கள் ஊருக்கு போனால் எங்களுக்கு காசு கொடுத்து மாமனார் மாமனாருக்கு ட்ரெஸ் வாங்கி கொடு, அவங்களுக்கு பார்சல் அனுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மாமனார் மாமியாரை ஒரு அப்பா அம்மாவாக நினைங்க, கூட நினைங்க. உங்களை இனிமையாக இருந்தாலும் கொடுங்க, வரவங்களுக்கு கொடுங்க. வா வா வான்னு, வந்துட்டா போச்சுடா, என்ன செலவு வைக்க போகிறாலோ வரா, அப்படி நினைக்காதீங்க.
யார் வந்தாலும் உங்கள் வீட்டுக்கு அன்பாக உபசரிங்க. எங்கள் வீடு அது சாட்சி, ஜெயராஜ கேளுங்க. யார் வந்தாலும் அவங்கள கவனிக்காத அனுப்ப மாட்டோம். பெண்களாகிய நாம் நமக்கு இந்த கவனிக்கிற குணம் வேண்டும். என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. இது எனக்கு ஆவியானவர். நான் இங்கே ஆண்டவரே நான் நோட்டை வச்சிடுறேன், நீங்கள் சொல்லுங்கன்னு தான் நான் வந்திருக்கிறேன். ஆமே. ஸோ அவள் என்ன பண்ணுறா, அந்த பாலை கொடுத்து அவளை தூங்க வச்சு, இப்போ நீர் போய் ஏழைங்களுக்கு போய் கொடுங்க. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா படிக்கிறதுக்கு எங்களுக்கு யூனிஃபார்ம் புக்கு வாங்கிறதுக்கு முன்னால் ஏழைங்களுக்கு வாங்கிட்டு தான் எங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்குவாங்க. நிறைய சொல்லலாம். அதான் வாரி இறைத்து விருத்தி அடைவாரும் உண்டு. பிசினித்தனம் பண்ணி வறுமை அடையாறு உண்டு. ஐயோ இதை செய்யணுமா, ஐயோ உங்கள் அம்மாவுக்கு செய்யணுமா, உங்கள் அம்மாவுக்கு நான் பண்ணணுமா. சில ஒய்ஃபுங்க இல்லை, அவங்களும் உங்கள் அம்மா. ஆமேன். செய்வீங்களா? அதை உங்கள் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆமேன். ஸோ அவள் என்ன பண்ணுறா, அவங்க வந்தோடனே அந்த பாலை கொடுத்து தூங்க வச்சிட்றா. டைம் ஆயிடுச்சு. எவ்வளோ நேரம் இருக்குது ஜெயராஜ்? பாலை கொடுத்து முக்கியமான நேரம் வாங்க. தயவுசெய்து யாரும் அங்கங்கே நடக்காதீங்க. தேவ பிரசன்னா நான் சொல்லிட்டேன், ஆண்டவர் பார்த்துட்ருக்கார். ஸோ அந்த பாலை கொடுத்துட்டு அவன் அயர்ந்து தூங்கும்போது அந்த நேரத்தில் சிசரா என்ன பண்ணுறான், ஒரு ஆணியை எடுக்கிறான். தகடன்னு தேடுறா. அவள் கையில் பட்டயமும் ஒன்றும் இல்லை, பெரிய ஆயுதம் ஒன்றும் இல்லை. அவள் கையில் இருந்தது என்ன, ஒரே ஒரு ஆணி. கூடார ஆணி. எவ்வளோ பேர் பார்த்துருக்கீங்க? எவ்வளோ பேர் கூடார ஆணி பார்த்துருக்குறீங்க? நிறைய, ஒரு சிலர் பார்த்து. நீங்களா சிஸ்டர்? மற்றவங்களாம் பார்த்துருக்குறீங்களா? கூடார ஆணினா அது ஒரு அடி அளவும் அந்த கூடார ஆணி. நான் இதை வாங்கி யூஸ்வலாக எனக்கு வந்து இந்த டெமான்ஸ்ட்ரேட் பண்ண ஆசை. நான் டென்ட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணான்ட்டி, ஆனால் நான் எங்கள் வீட்டிலேருந்து வரல. நான் டைரெக்டாக எங்கள் அப்பாட்ட இது நடக்கும்னு தெரியாது. ஸோ எங்கள் அப்பா அம்மாட்ட இருந்தோம், அப்படியே நான் ஓடி வந்தேன் இங்கே. ஸோ இதெல்லாம் நான் ரெடி பண்ணல. யூஸ்வலாக நான் ரெடி பண்ணுவேன். இதை மட்டும் கொஞ்சம் ரெடி பண்ணியிருக்கிற வழியில். இதுதான் கூடாரன். எவ்வளோ பேருக்கு தெரியுது பாருங்கள்? தெரியுதா இந்த ஆணி? எவ்வளோ பெரிய ஆணி பாருங்கள். இந்த கூடாரம் நல்லா தெரியுதா? இந்த கூடார ஆணியை எடுத்து அவள் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் போட்டு வச்சுருக்க ப்ரொஜெக்டர் காட்டலாம். எங்கள் வீட்டுக்கு போனால் எட்டுன்னு வர முடியல. ஒரே அடிங்க. அவள் நெற்றி பொட்டில் பட்டு அது என்ன ஆச்சான், ஒரு அடியை குத்துனா பாருங்க, அந்த நெத்தியில் பட்டு பூமியில் பதிஞ்சின்னு பார்க்குறோம். பூமியில் பதிஞ்சிச்சு. ஒரே அடி இந்த ஆணியில், ஒரே அடி. அது இங்கிலீஷ் இன்னொரு வேர்ஷன் இருக்குது, ஒன் ப்ளோ. ஒரு அடி அடிச்சா பாருங்க. நம்மெல்லாம் அந்த இவ்வளோ பெரிய ஆணி, குட்டி ஆணி இருக்குது, அதையே ஒரு 10 முறை அடிப்போம் இல்லைங்களா? 10 முறை அடித்தாலும் அது உள்ளே போகாது. இவ்வளோ பெரிய பாருங்க. அந்த காலத்தில் இதை விட இன்னும் பெருசாக இருக்குது. இப்போ மாடலுக்கு நான் எட்டுன்னு வந்துருக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆணியை ஒரே அடியில் அடித்து மண்ணில் போய் புதஞ்சுது. அப்போது எந்த அளவுக்கு அவள் ஸ்ட்ராங்காக வந்துருக்கா பாருங்கள். ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவள் வந்து ஏன் இந்த கூடார ஆணி எடுத்தானா, அவகிட்ட இருந்தது என்ன, இதுதான். ஏன்னா அவள் குருவிக்காரங்க அங்கங்கே டென்ட்டு போடுறவங்க. ஆக்சுவலி ஹஸ்பண்டுங்க போடுவாங்க, அவங்க வாருக்கு போயிடுவாங்க, போருக்கு. அதனால் இவன் என்ன சொல்கிறா, ஓகே இட்ஸ் மை டைம் டு டூ தட் ஒர்க், நான் செய்கிறேன். அவர் தான் செய்யணும்னு இல்லை. எங்கே கொஞ்சம் செய்கிறீங்களா, வாங்க அதை பார்க்குறீங்களா, இந்த பிள்ளைக்கு பார்க்குறீங்களா, இதை வந்து அடுப்பில் செய்கிறீங்களா. சில பெண்கள் இவ எழும்புறா, நான் எழுந்து கட்டுவேன். இவளுக்கு ஒரே அடியில் அடித்தானா அப்போ எவ்வளோ பழக்கப்பட்டிருப்பா பார்த்தீங்களா? ஒரே அடியில் நீங்களே பாருங்களேன், ஒரு அடியில் அது உள்ளே போக முடியுங்களாங்க? அப்படி இதுதான். இது வந்து அடித்து டென்ட்டை கட்டி பழக்கப்பட்டிருப்பா. எனக்கு ஒன்றுமே திறமை இல்லைன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு இருக்கிற திறமையை ஆண்டவருக்காக பயன்படுங்க. சத்துருக்களை முறியடிக்க முடியும், தேசத்தை அசைக்க முடியும். நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த நிலைமையில் இருந்தாலும் தேசத்தை அசைக்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அவ்வளோதாங்க, ஒரே அடி, ஒன் ப்ளோ. இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக இருந்த சத்துரு எத்தனை வருஷம் இருந்தாலும், உங்களுக்கு என்ன வியாதி, whatever may be the problem, எந்த வியாதி உங்களை அலக்கழிச்சிட்டு இருக்கோ, எந்த பிரச்சனை, எந்த கேஸ் ப்ராப்ளம், எந்த லேண்ட் ப்ராப்ளம் உங்களை கலங்கடிச்சிட்டு இருக்கோ, ஆண்டவருக்கு ஒரே செகண்டில், ஒரு நிமிடத்தில் ஆண்டவரால் அதை மாற்ற முடியும். காரணம், நம்மோடு இருக்கிறவர் பெரியவர். ஆமென். நம்மளோடு இருக்கிற பெரியவர். ஒன்றும் இல்லைங்க, உங்கள் கையில் இருக்கிறது அதாங்க. உங்கள் கையில் என்ன இருக்குது? ஆண்டவர் சொன்னார் மோசஸை பார்த்து, உன் கையில் என்ன இருக்குது? கோல் ஆண்டவரே, அந்த கோலை போடு. அது தேவ கோல் ஆயிடுச்சு. உங்கள் கையில் இப்போ என்ன இருக்குது? இவகிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, ஒரே ஒரு ஆயுதம், இந்த ஆயுதம். உங்களுக்கு ஒரு ஜப மினிஸ்ட்ரி இருக்குதா? எங்கள் மாமனாரும் எங்கள் அம்மாவும் ரொம்ப ஜபிக்கிறவங்க. ஒரு ப்ரேயருக்கு சொல்லிட்டா பயங்கரமாக ஜபிப்பாங்க. அதனால தான் இன்னும் எங்கள் அம்மா தன்னை தேற்றிக்கிட்டு இருக்காங்க. அழுகுறாங்க, ஆனால் அந்த வேதம், அந்த ஜபம் அவங்கள தேற்றுகிறது. ஒரு ப்ரேயருக்கு சொல்லிட்டா, எங்கள் சர்ச்சு பிலீவர்ஸ் மேரேஜ் ஆகணும்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்கு மேரேஜே ஆகிட்டு இருக்கோம், அம்மா ஜோம் பண்ணிக்கிட்டே இருப்பான்.
உங்களுக்கு ஒரு ஜெப ஊழியம், சின்ன ஊழியம் கர்த்தர் கொடுத்துருப்பார். சிஸ்டர் எனக்கு எவ்வளோ வேலை சிஸ்டர், அதெல்லாம் நான் உட்கார முடியாது சிஸ்டர். அப்போ இப்படியே தான் பிரச்சனையில் இருக்கணும் சிஸ்டர். உட்காந்து உங்களுக்கு இருக்கிற அந்த சின்னத்தில் அந்த நேரத்தில் இன்னொன்று, அந்த ரைட் டைம், கொஞ்ச நேரம் அவன் முன்னால் எஸ்தர் வந்து அடுத்த மாதம்னா ஆமான்னு அழிச்சிருக்க முடியாது. யாகேல் அந்த நேரத்தில் அடிக்கலை. ஹஸ்பண்டை கேட்கலாம், அவர் வரட்டும் இருந்திருந்தா சிசராவை அடிச்சிருக்க முடியாது. அந்த ரைட் டைம், அந்த டைமை காட்ஸ் டைம், காட்ஸ் வில், அந்த ரைட் டைமை பார்த்துங்க. ரைட் அந்த நேரத்தில் தாவீது அவருக்கு இருந்த அந்த ஒரு பழக்கப்பட்ட அந்த கல், அந்த நேரத்தில் ஒரே கல்லில் போய் என்ன பண்ணார், கோலியாத்தை அடித்தார். ஸோ அந்த ரைட் டைமில் நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது நமக்கு வெற்றி. இப்போ பாருங்கள், அந்த டைமை மிஸ் பண்ணல, டைமை அந்த சான்ஸை, இஃப் யூ மிஸ் த சான்ஸ் கர்த்தர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். ஸோ உங்களுக்கு என்ன நேரம், என்ன டைம் வருது, அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணுமா, இந்த டைமில் ஜெபிக்கணும், இந்த நேரம் பைல் படிக்கணும், இந்த நேரம் சத்துருவை மிதிக்கணும், இந்த நேரத்தில் அவங்களுக்காக நான் மன்றாட்டி ஜெபிக்கலாம். மோசஸ் தான் மன்றாட்டு வீரல, நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். எஸ்தரை கொண்டு கர்த்தர் மன்றாட்டு வீராங்கனையா ஆண்டவர் வைத்தார். உங்களை கொண்டும் என்னை கொண்டும் அப்படி வைக்க முடியும். இவளுக்கு இருந்தது பட்டயமோ ஒரு பெரிய ரதங்களோ குதிரையோ இல்லை. நமக்கு இருந்த ஆயுதம் என்னங்க, இதுதாங்க. நமக்கு இருந்தது எது, ஆண்டவரே என்கிட்ட இருக்குதா, நான் என்னையே உங்ககிட்ட தர ஆண்டவரே, என்கிட்ட பட்டயம் புயபலம் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, இந்த வார்த்தை தான் இருக்குது ஆண்டவரே. சொல்லலாம், ஆண்டவரே என்கிட்ட இருக்குது இதுதான் ஆண்டவரே, நான் இதை வச்சு இனிமேல் சத்துருவை முடிக்க போகிறேன் சொல்லாமா. பட்டயமோ புயபலமோ தேவையா, பரமதேவ ஆவி நம்மில் இல்லையா, ஜீவதேவ சேனை அல்லவோ, ஹல்லேலூயா, ஜீவதேவ சேனை அல்லவா, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி, யெகோவா நிசி. நிறைய எடுத்து வச்சிருக்கேன், நான் அதெல்லாம் சொல்லலை. உனக்கு இருக்கிறத ஆண்டவருக்கு கொடுங்க. அவள் இருக்கிற பலத்தை முழு பலத்தோட, எவ்வளோ ஒரு முழு பலத்தில் பண்ணியிருப்பா பாருங்க. முழு பலம் பிரசங்களை பார்க்குறோம். உனக்கு இருக்கிற இந்த பலத்தில், இந்த பலத்தோட நீ செய்ய வேண்டியது உன் கை கீரிய செய்யணும். வசனம் எடுக்க நேரில் பிரசங்களை பார்க்குறோம். ஸோ முழு பலனா இதுதான் மேக்சிமம். எனக்கு இருக்கிற இந்த பலம் இவ்வளோதான் என்னால் முடிஞ்சது அப்படி சொல்லுவாங்கல்ல, அப்படி முழு பலத்தில். அப்போ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கா. ஸோ பெண்கள், நீங்கள் ஃபிசிக்கலாகவும் உங்கள் ஹெல்த்தை கேர் பண்ணிங்க. நாங்கள்லாம் கேர் பண்ணாத விட்டுட்டோம். ஏன்னா நினச்சா ஃபாஸ்டிங் கேர் பண்ணாத நாங்கள் விட்டுட்டு எங்கள் உடம்பு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நான் நெகட்டிவாக சொல்ல மாட்டேன். ஸோ நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஹெல்த்தை கேர் பண்ணோம். ஸோ ஃபிசிக்கலாகவும் அவள் நல்லா இருக்கிறா. அதே நேரத்தில் அவளுடைய முழு பலத்தில் அடிச்சிட்டா. ஆனால் அவளை அவ்வளோ பெரிய ராஜாவை சாகடிச்சது ஆண்டவருடைய கரம். அவரே மலையை அனுப்பி அது எல்லாத்தையும் சிதறடிக்க வச்சுட்டார். ஸ்கேட்டர்ட் ஆயிடுச்சு. உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் ஸ்கேட்டராக போகிறாங்க, சிதறடிக்க போகிறாங்க. ஆமென். கர்த்தர் எழுந்தா அவர் ஒரு வார்த்தை உங்கள் விரலை நீட்டா போதுங்க, விரலை நீட்டா போதும். உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எழும்ப முடியாது, என்ன பிரச்சனையோ ஆண்டவரால் அதை சிதறடிக்க முடியும். ஆமென். ஹல்லேலூயா. ஒன்றே ஒன்று, உங்களை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவரே சொல்லலாம், ஆண்டவரே என் கண்ணை ஆண்டவருக்கு கொடுக்குறேன், என் வாய், உங்கள் வாய் ஆண்டவருடைய வாயாக இருக்கட்டும். இந்த ஆயுதம் யாருடைய ஆயுதமாக இருந்தது? ஆண்டவருடைய ஆயுதம். அவள் போட்டா, ஆண்டவர் கையில் எடுத்துட்டார் அந்த ஆயுதத்தை. இது சாதா ஆணி. அவர் என்ன பண்ணார், இந்த ஆணி ஆண்டவருடைய ஆணி ஆயிடுச்சு. சொல்லுங்கள், இந்த ஆணி ஆண்டவருடைய ஆணி. அவள் பெலன், சொல்லுங்கள், ஆண்டவருடைய பெலன். அவள் கண்ணு ஆண்டவருடைய கண்ணு. நம்ம வாய். அப்போ இந்த வாயில் நெகட்டிவாக பேசலாமா? இந்த வாயில் தான் பேசலாமா? இந்த வாயில் சண்டை போடலாமா? இந்த கண்ணு யாருக்கு? ஆண்டவருக்கு. அசுத்தத்தை பார்க்கலாமா? வாலிப பிள்ளைகள் அசுத்தத்தை பார்க்கலாமா? அசுத்தத்தை படிக்கலாமா? ஆமென். நிறைய பெண்கள், ஸ்திரீகள் பிள்ளைகளுக்கு செல்ல கொடுத்து அவங்க லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கண்ணு வேதத்தை படிக்கணும். இதெல்லாம் நான் சொல்ல இதுவா இல்லை. சாரி டாலி, கொஞ்ச நேரம் இந்தப்பா, கொஞ்ச நேரம். என் பிள்ளைங்க இதை சொல்லணும் ஸ்திரீகளுக்கு. இதெல்லாம் ஃபேமிலி டாக்காக போயிடும். இதை மட்டும் சொல்லிடுறேன். கண்ணுன்னு சொன்ன ஞாபகம் வச்சு, பிறந்த குழந்தைங்க
பிறந்த குழந்தைகள் ஒன் இயர் இருக்குமான்னு நினைக்கிறேன், சரியாக தெரில. பிறந்த குழந்தை என் சென்னைக்கு வந்தேன் நான். ஏம்மா பைபிள் படிமா, பைபிள் படிமா அப்படின்னு சொன்னேன். உடனே என் பிள்ளை, என் தங்கச்சி தெவ்வோவும் இன்னொரு தங்கச்சும், அக்கா பைபிள் படிப்பாளா? ஏன்னா குழந்தை அதுக்கு என்ன படிக்க தெரியும், பைபிள் படிமா. அந்த குழந்தை தூங்கி எழுந்தோன்னா அவள் கண்ணு எதை பார்க்கணும், ஆண்டவருடைய வசனத்தை பார்க்கணும். ஸோ அந்த பிள்ளை ஒன்றும் படிக்க தெரியாது, 1 இயர் தான் இருக்கும். அப்படியே அமைதியாக அப்படி பாப்பா, உடனே மூடி வச்சிருவா, அவ்வளோதான் அவளுக்கு தெரியும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்த பிறகுமா அந்த லெட்டர்ஸை படிமா சொல்லுவேன். JESUS ஜீசஸ், DAVID டேவிட், அப்படி எழுத்த தான் படித்தாங்க. அப்புறம் வர 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 அந்த கண்ணு தூங்கி எழுந்தோடனே, உங்கள் கண்ணு, குழந்தைகள் கண்ணு வேதத்தை பார்க்கணும். இன்றைக்கி எங்கள் பிள்ளைகள் ஓஹோன்னு கர்த்தர் வல்லமை. எனக்கு வர முடியல, எங்கள் அம்மா வர்றாங்கன்னு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக இருக்கிறாங்க. இன்றைக்கி கர்த்தர் வல்லமையாக எங்கள் பிள்ளைகளை பயன்படுத்திட்டு வராரு. எனக்கு அந்த பிள்ளைங்க வசனம் நிறைய, நான் சில ரெஃபரன்ஸ் கேட்பேன் எங்கள் பிள்ளைங்களை. ஸோ அந்தளவுக்கு கர்த்தர் பெண்கள், ஸ்திரீகள், தாய்மார்கள், சிஸ்டர்ஸ், உங்கள் பிள்ளைகளை பைபிள் படிக்க வைங்க. எழுந்தோன்னா உங்கள் பிள்ளைகளோட கண்ணு பைபிளுக்கு போகட்டும். செல்லை கொடுத்துட்டு நம்ம வேலை பார்க்கலாம், அது செல்லில் இருக்கான்னு விடாதீங்க. அது நம்மளே பிள்ளைங்களுக்கு சாபத்தை, அழிவை வாங்கிக்கிறோம். ஸோ இதை நான் படிக்க விடலை. ஸோ நீங்கள் காலையில் எழுந்து சொல்லுங்கள், என் பிள்ளையுடைய கண்ணு. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்போ எங்களை பாட வைப்பாங்க, கண்ணை காவுமே கையை காவுமே, கண்ணை காவுமே கையை காவுமே, கையை காத்து எந்த மனதை பாடுவாங்க. டைம் இல்லை. ஸோ ஒவ்வொரு ஆண்டவரை இதை காத்துக்கொள்ளுங்க. இந்த ஆயுதம் ஆண்டவருடைய ஆயுதம் ஆகட்டும், உங்கள் சரீரம் ஆண்டவருடைய சரீரம் ஆகட்டும். அமேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே எங்களை கையில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, பாதி வாழ்க்கை போயிடுச்சு ஆண்டவரே, இருக்கிற வாழ்க்கையை, என்னுடைய ஒவ்வொரு அவயங்களையும் நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. ரைட் டைமில், இனி சரியான நேரத்தில் நான் எதையும் செய்ய என் பலத்தை கையில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. நான் சாக்கு பாக்கு சொல்ல மாட்டேன், எல்லாம் சொல்லலாமா? மரா காலா ரபா சக்கரபா நேரா ராதி நரா பலா ரபா சங்கரபா சொல்லாமா? ஆண்டவரே நான் சாக்கு பாக்கு சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, என்னை நான் கையில் ஒப்பு கொடுக்குறேன். என் ஆயுதமே நீங்கள் ஆண்டவரே. ஆண்டவரே நீங்களே என் ஆயுதம். அவர் ஆண்டவரே நான் உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அவரே நம்ம ஞானமாயிடுறார். என் கண்ணை கொடுக்குறேன், என் பலத்தை உங்களுக்கு கொடுக்குறேன், என் முழு பலத்தை கொடுக்குறேன் ஆண்டவரே. எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே. ஆண்டவர் சொல்லுவார், உங்கள் பலன் அவர் பலன் ஆகிடும். உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்குன்னு சொல்கிறார். என் கிருபை உனக்கு போதங்கிறாரு. ஸோ ஆண்டவருக்கு நீங்கள் எதை ஒப்பு கொடுக்குறீங்களோ அவருடைய உங்கள் பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும். டைம் ஆகுது. ஆண்டவரே சொல்லாமா ஒரு வார்த்தை? ஆண்டவரே உமக்காக நான் இனி எழும்புவேன் ஆண்டவரே. நான் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த கிராமத்தில் இருந்தாலும், என் கணவரோ பிள்ளைகளோ எல்லாம் சத்தமாக சொல்லுங்கள், எந்த நிலைமையில் இருந்தாலும், நான் படிப்பறிவில்லாதவளாக இருந்தாலும், எனக்கு ஒன்றுமே இல்லாத இருந்தாலும், வசதி இல்லாத இருந்தாலும், நான் உங்கள் பிரசனத்தில் இருந்து அன்னைக்கு அந்த யாகேல் ஆவியில் நிரம்பி அந்த ஆணியை ஒரே அடியில் அடித்த மாதிரி நான் சத்துருக்களை சிதறடிப்பேன் ஆண்டவரே. ஒன் ப்ளோ, ஒரே அடியில் வசனம் என்ற ஆணியை நான் எடுத்துக்கொள்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, வசனம் என்ற ஆணியை நான் எடுத்துக்கொள்கிறேன் ஆண்டவரே. சுத்தி என்ற நான் அந்த விசுவாசத்தில் எடுத்து அந்த சம்மட்டினால் சத்துருவை நீ கொல்ல போகிறேன் ஆண்டவரே. என் மூலம் தேசங்கள், பாழாய் கிடக்கிற தேசங்கள், பாவத்தில் நிரம்பின தேசங்கள், ஆமான் மாதிரி நாட்டை ஆளுகின்ற தேசத்தை நான் ரட்சிப்புக்குள்ள நடத்துவேன் ஆண்டவரே. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். சொல்லலாமா? ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. அன்றைக்கு யாகேலுடைய ஆயுதம் உங்க ஆயுதமா மாறிச்சு ஆண்டவரே. அவளுக்குன்னு ஒரு பட்டயம் இல்லை ஆண்டவரே, ரதம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் எங்களையே உங்களுக்கு தரோம். சொல்லாமா? கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. என்னை தருகிறேன் ஆண்டவரே, என் கணவரை தருகிறேன் ஆண்டவரே, என் பிள்ளைகளை தருகிறேன். நீர் ஏற்றுக்கொள்ளும், எங்களை பயன்படுத்தும் ஆண்டவரே. இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே அர்ப்பணித்தே, இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே அர்ப்பணித்தே, ஏற்றுக்கொள்ளும் என் இதயம் வாசம் செய். கரங்களை
ஸ்திரீகள் இனி நம்ம எழும்ப வேண்டிய காலம். ஜெயல் எழும்பு சொல்லுங்க. யாகேல் எழும்பு சொல்லுங்க. எஸ்தர் எழும்பு. இட்ஸ் யுவர் டைம். இட்ஸ் யுவர் டைம் சிஸ்டர். இட்ஸ் யுவர் டைம். இந்த டைம் ஆஃப் ஜெயல் இருக்குது. இது உங்க நேரம். கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். எஸ்தருக்கு சொன்ன மாதிரி இந்த காலத்துல மாடுமாய்தான் வேறொரு ரட்சிப்பு வரும், வேறொரு இடத்துல. ஆனா கர்த்தர் நம்ம கிட்ட கணக்கு கேட்பார். நீங்க எல்லாம் யாருங்க சொல்லுங்க. எஸ்தர் சொல்லுங்க. நான் எஸ்தர். நான் ஒரு எஸ்தர். நான் ஒரு தெபோராள். நான் ஒரு யாகேல். நான் ஒரு ரூத். நான் ஒரு அன்னாள். ஆமென். ஹalleluya. இனிமேல் நாட்டை அசைப்பீங்களா? யாகேல் அரைஸ். இட்ஸ் யுவர் டைம். Do something for God. இப்போ ஒரே நிமிஷம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ நாங்கள் ஜெபிக்க போகிறோம். என்ன நோய் உங்களை வாட்டி வதைக்குதா? அன்னைக்கு சிசரா 20 வருஷம் வாட்டி வதவார். யாராக இருந்தாலும் என்ன பிரச்சனை குடும்பத்தில், என்ன வியாதிகள், ஆவியானவர் எங்கள் மத்தியில் வந்திருக்கிறார். இப்போ அதை ஒரு செகண்டில் அழிக்கப் போகிறார். இன்றையிலிருந்து நீங்கள் மாற்றத்தை பார்க்க போகிறீர்கள். மா ரா பா ஷே கோ லோ ரா பா. இப்போ மனசில் எடுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, எங்க சகோதரிகளும் சகோதரரும் எந்த பிரச்சனையில, எந்த குழப்பத்துல, எந்த கண்ணீர் வழிவர வந்திருக்கிறாங்களோ, எந்த வியாதிகள் டாக்டர்ஸே டைம் கொடுத்தாலும், டாக்டர்ஸ் பயமுறுத்தினாலும், இயேசு என்ற நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக, குடும்பங்களில் சமாதானம் உண்டாவதாக, வியாதிகள் மறைவதாக, கண்ணீர் மாறுவதாக, மாற்றங்கள் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் சொல்லாமா? எங்க குடும்பங்கள்ல கர்த்தர் எழுந்தொள்வாராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. கர்த்தர் எழுந்தொள்வாராக. Let God arise. Let God arise. All the enemies be scattered in Jesus' name. இந்த ஊழியங்கள்ல, தேவ மகிமை ஊழியத்தில் கர்த்தர் எழுந்தொள்வாராக. கர்த்தர் எழுந்தொள்வாராக. சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவாராக. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஊழியம் வளரப்போகுது ஆண்டி. இது வரைக்கும் கர்த்தர் இப்போதைக்கு பார்க்கல 1000 மடங்கு அதிகமாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். கனவுல கர்த்தர் உங்களோட பேச போகிறார். கனவுல கனவுல தெபோராட்ட சொன்ன மாதிரி கர்த்தர் சொல்ல போகிறார். ஊழியா இப்ப இருக்கிற மாதிரி இல்லை, எழுதி வச்சுங்க. கர்த்தர் எங்கேயோ நிறுத்த போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு கரங்களை உற்சாகமா தட்டலாமா?